ஹாய் ஹலோடா. டேவோட கோல்டு பாஸ் அரேஞ்ச் மேரேஜ் அதை தான் நான் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணலாம்ட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் நீங்கள் முடியாது, எங்களுக்கு டேவோட ஒன் ஷாட் தான் வேணும்னு நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இது எத்தனை பாட்டுன்னு எனக்கே சத்தியமாக தெரிலடா. இது சும்மா ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்றேன். நான் எழுதியெல்லாம் வச்சுக்க மாட்டேன், அப்பப்போ சும்மா ரெக்கார்ட் பண்ணுறதாண்டா. ஓகேடா, போன பாட்டிலேருந்து அப்படியே பார்க்கலாம். டே தாண்டா அந்த பொண்ணை நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பா ஒரு கையை தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு அந்த saree பின்னி அப்படியே ஒரு மாதிரி கலட்டலாம்னு போகிறாரு. அப்போ ஒரு சடனாக பிளிஞ்ச் ஆகி கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ரியாலிட்டிக்கே வராரு, அது நீங்கள் இல்லை அப்படின்ட்டு. தயாங், என்னடா பண்ணி வச்சிருக்க? எந்திரி தயாங். எந்திரிச்சு போடி சனினே, கருமம் பிடிச்சவளே. தயாங்க தானே அந்த பொண்ணை தொட போது அந்த பொண்ணையும் தட்டி விட்டு, இப்போ மட்டும் நீ போல உன்னை நான் இங்கே சாவடிச்சிருவேண்டி. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வெளியில் தாண்டா போகுது. தயாவுக்கு செம்ம கோவம் வருது அவர் மேலேயே. டேய், என்னடா பண்ணியிருக்க? உனக்கு அவ்வளவுக்கு அரிக்குதாடா? அந்த பொண்ணு வாயை ஸ்டப்புனா நீ சேர்ந்து ஸ்டப்பை வாடா, எச்ச அறிவு கட்டவனே. ஓ அப்படின்ட்டு அவர் மண்டையை பிச்சுக்கிறாரு. ஐயோ சாரிடி, ஐயோ என்ன பண்ணியிருக்க தயா அப்படின்ட்டு அவர் வாயை ஒரு மாதிரி தொடச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தாண்டா போகிறாரு. அவரும் ஷவரை ஆன் பண்ணிட்டு குளிக்கிறாரு. அவர் வாயை நல்லா போட்டு ப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா தேய்க்கிறாரு. பிளட்டே வர்ற மாதிரி தேய்க்கிறாரா. சாரிடி, சாரிடி. ஓ டயாங், டேய் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ மேலே கோவம் செம்மையாக வருது. இந்த சைடு தாண்டா அந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போயிருக்கோம். அதை நம்ம ஜாம்பாமாவனும் ஜானு விஷ்ணுவும் பார்க்குறாங்க. டே மச்சான், என்னடா நம்ம ஊரில் வந்து அந்த பொண்ணு டேய் தயாங்க கூட வச்சுக்கன்னு வாங்காம பார்த்தாலே அவதான்டா. நினச்சேன்டா மச்சான் என்ன வரமாட்டான்னு சொன்னேன். நம்மளெல்லாம் அனுப்பிவிட்டு உள்ள குச்சாலா இருந்திருக்கான்டா. ஆமாம், இந்த பொண்ணு ஏன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு போகிறா? மச்சான் சம்பவம் சிறப்பாக பண்ணலையா என்ன? மூடிக்கிட்டு வாடா ஜானு. டேய் தோணு, என்னடா நீயுமா? உங்களுக்கெல்லாம் ஏன் சேர்த்தாண்டா சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி மச்சான அசிங்கப்படுத்துறீங்க. மூடு என்ன, அங்கே உள்ளே என்ன நடந்துச்சோ. டேய் வாங்கடா போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து ஷவர் சவுண்டு கேட்குதுட்டான். டேய் மச்சான், தயாங்கா என்ன சம்பவம்லாம் முடிச்சுட்டு குஜாலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு இருக்கியா என்ன? என்ன ஜானு உள்ளே என்னென்னமோ டம்மு டம்முன்னு உடையுது. தோணு சும்மா இருடா அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துக்கிட்டு தயாங் எப்போ வருவார் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. தயாங் தாண்டா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வர்றாரு. அப்போ அங்கே 3 பேருமே உட்காந்துருக்காங்க. பட் கண்டுக்காமல் அவர் பேக்கை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் தாண்டா எடுக்கிறாரு. அப்போ நம்ம ஜாம்போமாவே, மச்சான் தயாங்கா நாங்கள் போனோன்னு ரூமுக்குள்ளே என்ன ஒரே மச்சா போல, மச்சான் சொல்லு. அப்போ தயாங் தாண்டா செம்மையாக முறைக்கிறாரு. மூடிக்கிட்டு இருந்துரு, நான் செம்ம காண்டில் இருக்கேன். டேய் மச்சான், நாங்கள் ஆல்ரெடி மூடிக்கிட்டு தாண்டா இருக்கோம், நீ தாண்டா இப்போ உள்ள திறந்து விட்டுருக்க போல, அதான் ரெஸ்ட் ரூமில் இருந்து சும்மா அப்படி வர்ற. டேய் சாம்பமோனே, நான் கடுப்பில் இருக்கேன், அடிச்சிருவேண்டா. ஏன் மச்சான்? டேய் ஜானு, நான் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் கேளுங்கடா. நம்ம 3 பேர்த்தையும் மட்டும் அனுப்பிட்டோம், அந்த பொண்ணு கூட குஜாலாவாக இருந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்காண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன மட்டும் கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேய் ஜானு சும்மா இருடா, விஷ்ணு சொல்கிறாரா. அப்போ நம்ம சாம்பவம் தான், டேய் கேளுடா. டேய் தோணு அமைதியாரு, அவன் செம்ம காண்டில் இருக்கான், என்னன்னு தெரியாமல் நீ வாட்டில் உன் சுத்த மயிரை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் ஆடிக்கிட்டு இருக்க, முதல்லையே பார்த்து முதிக்க போகிறான் பாரு. டேய் என்னடா இப்படி சொல்கிறீங்க? அவன் மூஞ்சியை பாடுறா, ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்கான், பொத்திக்கிட்டு. டேய் போங்கடா, உங்களுக்கு என்னடா தெரியும். அவரும் ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டாண்டா, பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன தயாங்கா, நீ பார்க்குறத பார்த்தா ஒழுங்கா சம்பவம் பண்ணாத மாதிரி இருக்க. என்ன மச்சான், பாதியிலேயே போயிருச்சா என்ன? நீ ஒழுங்கா முயற்சி பண்ணலையா என்ன? இப்போ தயாங்க செம்ம கோவந்து நம்ம ஜாம்பம்மா மேலேயே ஏறிக்கிட்டு செம்மையாக அடிக்கிறியான். டே மச்சான் அடிக்காரா, அடிக்காரா, படாத இடத்துல பட போகிறா. நான் வேற என்ன கண்ணி கூட கழியாமல் இருக்கேன், நீலாம் எல்லா சம்பவம் முடிச்சிருக்க மச்சான். டே விட்டுறா. டே ஐயோ டே ப்ளீஸ் அதில் அதில் ஐயோ குத்தாய வலிக்குதுடா. நம்ம ஜாம்பமோனுக்கு படாத இடத்துலயே பட்டுருச்சுடா. அவன் அதை பிடிச்சிக்கிட்டு அம்மா வலிக்குதே, ஐயோ வலிக்குதே அப்படின்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஜானும் விஷ்ணு விழுந்து சிரிக்கிறாங்கடா.
டேய் மச்சான் தயங்க விட்றா டேய். ஆமாடா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சும்மா சுத்து மாதிரி வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என் கூட வம்பிழுத்துட்டு இருக்கேன். நானே செம்ம காண்டில் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் சொல்றது என்ன தப்பு? அந்த பொண்ணு ஒரு ரூம்ல இருந்து நாங்கள் எல்லாம் தான் பார்த்தோம். அந்த பொண்ணு ஒன்று தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால ஒரு ரூம்ல இருந்து வந்தனால நாங்கள் அப்படி சொன்னோம். அதில் என்னடா இருக்கு? இப்போ மட்டும் கேளுங்கடா. அப்போ கேட்கையில வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மட்டும் நான் அடி வாங்கணும்னு கேட்குறீங்களாடா? டேய் தோணு சும்மா இருடா. பல்லு மயிரை காட்டுங்கடா. டேய் மச்சான் தயாங்க, எனக்கு மட்டும் புள்ள மட்டும் பிறக்காம இருக்கட்டும். நீங்கள் செத்தீங்கடா. உனக்குலாம் ஆண்டிங்க தானடா வேணும். அப்புறத்துக்கு கூட உனக்கு புள்ள. டேய் என் குலம் இருக்கும் வளர வேணா மூடு. ஆண்டிங்களுக்கு பிறந்தா அப்புறம் அப்படி தான் இருக்கும். டேய் மச்சான் என்ன வார்த்தை சொல்லிட்டடா மச்சான். இந்த 1 வீக்குக்குள்ள ஒரு நச்சு கேளா ஒரு ரிச்சு கேளா பிடிச்சி முன்னாடியே நான் லவ் பண்ணி காட்டலை நீ. அப்போ ஜான் சொல்கிறாரு நீ அப்படியாடா மச்சான். நான் சொல்கிறேன்டா, இதே ஊரில் ஒரு ஆன்ட்டியை நீ கரெக்ட் பண்ணி அந்த ஆன்ட்டி கூட நீ நாய் மாதிரி சுற்றலை. டீ என்னடா பொசுக்குன்னு ஆன்ட்டின்ட்டீங்க. அதெல்லாம் சும்மா சைடு கேப்டா. உனக்கு சைடு கேப் தான்டா மச்சான் செட் ஆகும். உனக்கு டேய் மச்சான் உனக்கு ஸ்ட்ரெயிட்லாம் செட் ஆகாதுடா. ஆன்ட்டி வேணால் செட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஜானு நம்ம விஷ்ணு எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்கே தயாங் தாண்டா அவரும் ஷர்ட்டு பேண்ட்லாம் எடுத்து போட்டு அவர் பெட்டில் போய் ஒரு மாதிரி பெட்ஷீட்டை ஒரு மாதிரி கவர் பண்ணி படுத்துக்கிறாரு. அப்போ நம்ம ஜாமாமவனுக்கும் புரியலை, நம்ம தோனுக்கு ஜானுக்கு என்னடா ஆச்சு இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான். டேய் தெரிலடா. டேய் தோனு என்னடா. டேய் என்னான்னு கேளுடா. எதுக்கு? ஏற்கனவே அவன் என் மெயின் பார்ட்டில் முதிச்சிட்டான். அதவே நரம்பு எதுவும் கட் ஆயிருக்கா என்னன்னு நாளைக்கு ஸ்கேன் போட்டு பார்க்கணும். திருப்பி போய் நான் ஜூத்தில் அடி விடவா? போடா நீங்கள் வேணா போங்க அப்படின்ட்டு அவரும் பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. டீ நீ போடா. அவன் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான். பேசாமல் பொத்திக்கிட்டு படுத்துருவோம். காலையில் என்னன்னு கேட்போம்டா. அதுவும் சரி தான் அப்படின்ட்டு அவங்களும் பெட்ஷீட்டை கவர் பண்ணி படுத்துடுறாங்க. இந்த சைடு நீங்கள் தாண்டா உங்கள் அப்பாட்டையும் பேசுகிறீங்க காலில். அவரும் நல்லா பேசுகிறாரு. நல்லா சாப்பிடுமா, நல்லா ரெஸ்ட் எடு, 1 வீக் வேணால் பாட்டி வீட்டுக்கு வேணால் போயிட்டு வாங்கம்மா அப்படின்றாங்க. இல்லைப்பா நீங்கள் போனீங்களே எப்படிப்பா இருக்குது? நல்லா இருக்குமா. என்ன என்னோட பசங்க தொல்லை தாங்க முடியலம்மா. எங்கே பார்த்தாலும் ஏதாவது யாரைய கூட்டிகிட்டு வராங்க. இவங்களை நைட்டு கூட நான் வாட்ச்மேன் வேலை பார்க்குறதா இருக்குமா. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னாச்சுப்பா? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பூரா சேட்டை பிடிச்ச பசங்கம்மா. பக்கத்து காலேஜ்லேருந்து அவங்களும் டூரிஸ்ட்க்கு வந்திருக்காங்க. அங்கே பூரா கேர்ள்ஸ் தான். இவங்க தொல்லை தாங்க முடியல. சும்மா இவங்கள பின்னாடி நான் மாமா வேலை பார்க்குற மாதிரி விரட்டிக்கிட்டே தெரியுறேம்மா அப்படின்ட்டு உங்கள் அப்பா அங்கே நடக்கிறத பூரா சொல்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீங்கள் சிரிக்கிற சவுண்டு கேட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கடா உங்கள் அப்பா. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா தானே அவங்க அப்பாட்ட வாங்கி பேசுகிறாங்க. எப்போங்க வருவீங்க அப்படின்னு. இன்னும் 2 டேஸில் வந்துடுவேண்டா அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்களும் டேப்லெட் போட்டு உங்கள் ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. உங்கள் ரூமை லாக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தாண்டா டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ தான் திரும்பியிருப்பீங்க. சவுண்டு கேட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்கடா. என்னாச்சுமா? இல்லை ஓயன், நீ ஒத்தையில தானே தூங்குற. நான் வேணா அம்மா வந்து இப்போ பக்கத்தில் படுத்துக்கட்டுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா வாங்க அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் கூட தாண்டா தூங்குறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி உங்களை தட்டி கொடுக்குறாங்கடா. நீங்களும் தூங்குறீங்க. அப்போ உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணையில் உங்களுக்கு டேவோட நினப்பு தான் வருது. ஃபஸ்ட் டைம் பார்த்த அந்த கண்ணை மட்டும் உங்களால் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஷார்ப்பான கண், கத்தி போல் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது. அவன் 1 வீக் கழிச்சு கண்டிப்பாக என்னை பார்க்க வருவானா? கடவுளே வரக்கூடாது ப்ளீஸ். நான் அவனை பார்க்கவும் கூடாது அப்படின்ட்டு அப்படியே நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணி தூங்குறீங்க. இந்த சைடு டே தாண்டா. சாரிடி. நான் நான் ஏதோ சாரி ஓயன். நான் தப்பு பண்ணிட்டேன்டி. என்னை மன்னிச்சிருவியாடி? தெரியாமல் பண்ணிட்டேன்டி. அது ஏதோ ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஓயன். அவரும் ஃபீல் பண்ணிவிட்டு தூங்கிட்டாரா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்கி இந்த பிளேஸ் விட்டு வேறு பிளேஸ்க்கு போகணும்டா. அதுக்கு தான் அவங்க ப்ரொஃபஸர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. டேய் மச்சான், டேய் நாய் வெளியிலன்னு குலைச்சிக்கிட்டே இருக்குடா. என்னான்னு கேளுங்கடா. சாப்பாடு எது வேணும்னா போட்டு விடுங்கடா. அனுப்பி தொலையத்துக்கு சும்மா வல்லே வல்லேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. டே ஜானே
டே என்னடா டேய் கத்துதுடா நாய். ஆ நாயா? நாய் எங்கடா? டேய் மச்சான் ப்ரொஃபஸரா? ஆ அவன் இல்லடா, எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்தான்? டேய் நம்ம வீட்டுக்குள்ளடா, அவங்க கூட தானே நம்ம வந்திருக்கோம். ஐயோ டேய் எதுக்குடா இந்த ஆளு கத்திக்கிட்டு இருக்கேன்? இந்த போய் நான் கேட்குறேன் அப்படின்னா அவரும் ஓப்பன் பண்ணி என்னயா? என்னது? என்ன சார்? டீ எந்திரிச்சு கிளம்புடா, இங்கேருந்து கிளம்பணும். ஓகே சார். டீ இப்போத்தே எந்திரிக்கிறீங்க, ஆல்ரெடி கிளம்பி பஸ்ஸில் ஏறிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த வந்துட்டோம் சார் அப்படின்ட்டு அவங்களும் டே மச்சான் எந்திரிக்கடா, ஆல்ரெடி அவங்க எல்லாம் கிளம்பி பஸ்ஸில் போயிட்டாங்களாடா, டே எந்திரிக்கடா அப்படின்ட்டு வேமையாமா ட்ரெஸ்ஸை இங்கேயே கழட்டிக்கிட்டு இருக்காரா நம்ம சாம்பம்மாவே. டீ கர்மம் பிடிச்சவனே கேடா, இங்கேயே நேக்கடா இருக்கு. நீங்க தானடா வேலை. டீ டீ தயாங்கா, நீ அடிச்சு என் குஞ்சு கரெக்டாக தான்டா இருக்கு, கோணலால. டீ கருமை எதை வந்து எங்கடா சொல்லிக்கிட்டு இருக்க, போய் தொலைடா. இல்லைடா டீ ஜானு இங்கே பாடுற. ஐயோ தலையெழுத்து போ அப்படின்ட்டு அவனும் ரெஸ்ட் ரூமில் போகிறான்டா சிரிச்சுக்கிட்டு. ஐயோ இவனடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. விஷ்ணு தான்டா. தயாங் தயாங் எந்திரடா, ப்ரொஃபஸர் வேற கூப்பிட்டு போகிறாரு, இங்கேருந்து கிளம்பணுமா? அப்பா என்னடா, இங்கேருந்து கிளம்பணுமாம்டா, எந்திரடா. ஓ சரிடா அப்படின்ட்டு அவரும் எந்திரிக்கிறாரு. இப்போ வேகமாக தானே அவங்க 4 பேருமே குளிச்சுட்டு அவங்க இங்கே பேக் எடுத்துகிட்டு வெளியிலையும் போகிறாங்க. டீ சீக்கிரம் வந்து தொலைங்கடா, 7:30 பிடிச்சவங்களா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவருக்கு என்ன சும்மா லொல்லுன்னு குழச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பஸ்ஸில் தாண்டா தயாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏறுறாங்க. அப்பா நைட்டு பார்த்த பொண்ணு தாண்டா அவளும் பார்க்குற தயாங்க அந்த பஸ்ஸில் ஏறுறத. டே மச்சான் என்னடா? டீ அங்கே பாடுறா. என்னடா? அப்போ தயாங்க பார்க்குறாரு. டீ என்னடா அந்த பொண்ணு உன்னையே பார்க்குதா, அதான்டா சொன்னேன், நீ வேற எதுக்குடா சொல்கிற? அப்புறம் அவரும் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளும் உள்ளே போயிடுறாடா. டேவோட பஸ் இந்த சைடு போகுது, அந்த பஸ் வந்து அந்த சைடு போகுதுடா. தயாங் வீட்டில் தான்டா அவளோட தங்கச்சி. ஏம்மா என்னடி உன் பிள்ளைய பற்றி என்னம்மா நினைக்கிற? ஏன்டி அவனை ஏதாவது கரைச்சி குடிக்கலாட்டி உனக்கு தூக்கம் வராதே? ஆமாம் ஆமாம் நான் கரைச்சி குடிக்கிறேன். உன் பிள்ளை நைட்டு எங்கேயோ போயிட்டு வரான் தெரியுமா? என்னடி சொல்கிற? ஆமாம்மா அவன் நைட்டு 12 மணி ஆனா எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்க்குறேனே. ஏன்டி அப்போ நீ உனக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறிய? ஏம்மா இல்லைம்மா, நைட்டு தண்ணி குடிக்க போனேன், அப்போ அவன் பின்வாசல் வழியாக வந்தான், அதை தான் சொன்னேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பி போ. ஆமாம் உன் பிள்ளைய சொன்னால் மட்டும் உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துடுமே, அதே என்ன சொல்லு. அதுக்கு தான் என் அப்பா தான் எனக்கு பிடிக்கும், உன்னை எனக்கு பிடிக்காது, அடி வாங்கிடுவேன். ஏம்மா சும்மா சொன்னேம்மா, நீ என் அம்மா இல்லை, என் பூச்சிக்குள்ள. ஆமாடி நீயும் இப்படி நைஸ் பண்ணு, உன் அண்ணன் இப்படி நைஸ் பண்ணிசா, அப்படி தான் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்களும் போயிடுறாங்கடா. எங்கிட்ட டேவோட தங்கச்சியும் போயிடுறா. அப்போ டேவோட அப்பா தான்டா. என்னாச்சுடி, டேக்கு கால் பண்ணியா என்ன? பேசுனேங்க. இன்னைக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்களாம், பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு. இங்கே இருக்கிற சேட்டையை போய் அங்கே காட்டிடாம. ஏங்க பிள்ளை இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீ ரொம்ப தாண்டி செல்லம் குடிக்கிற. அவன் எதுலையாவது நம்மளை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க போகிறான். அப்போ நீ அம்மா அத்தனை கத்தி காலில் விழுகாத குறையா என்கிட்ட கெஞ்ச போகிற. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? கெஞ்சிக்கிட்டே இரு, அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. அப்போ டேவோட அம்மாவும் என்ன அப்படி சொல்கிறாரு? அப்போ டேவோட அம்மாவுக்கும் ஒரு டவுட் வருது. ஏன்னா டேவோட சிஸ்டரும் நைட்டு 12 மணிக்கு எங்கேயோ போயிட்டு வரான். அன்னைக்கு ஒரு நாள் உங்களோட அதாவது டேவோட அப்பாவும் சொல்லியிருப்பாரு, என்னடி இவன் காலையில் வர்றாண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோயோ நம்ம பிள்ளை எதுவும் தப்பு பண்ணுதா என்ன? சே நம்ம பிள்ளை எப்படி நம்மகிட்ட தான் எதாக இருந்தாலும் சொல்லிடுமே, இந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு பார்த்தா அப்படின்ட்டு, நம்மகிட்ட சொல்லாமையா இருக்க போது அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி தலையை சுரிஞ்சிட்டு அவங்களும் வேலை பார்க்குறாங்கடா. இந்த சைடு தயாங் தாண்டா, அவரும் பஸ்ஸில் போய்கிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கிட்ட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்கள் மிரரில் பார்க்குறீங்க, ரெஸ்ட் ரூம் மிரரில் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட ஒரு மாதிரி பல்லச்சு தடை இருக்குது, அதே தொட்டு பார்க்குறீங்க. வலிக்குது அப்படின்னு பார்க்குறீங்க, லைட்டாக தோல் பிஞ்சிருக்கு, அப்படியே அவரோட பல்ல அப்படியே பட்டிருக்கு. உங்கள் ஹிப்பு உங்கள் தைஸு இதெல்லாம் பார்க்குறீங்கடா, அங்கங்கே ஒரு மாதிரி பல்லு காயமாக இருக்குது. அந்த இடத்த தொடையிலலாம் உங்களுக்கு வலிக்குது,
அப்போ அவர் கடிச்சு தான் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏய் லவ் யூடி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணி உங்களை பைட் பண்ணி இதுதாண்டி இதாண்டி ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி விட அவ்வளோ பண்ணியிருப்பாரு. ஓயன்மா, ஆ அம்மா ரெஸ்ட் ரூமில் இருக்கேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஆ சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி மறைச்சிட்டு வெளியில் தானே வர்றீங்க. உங்கள் அம்மா தானே உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. ஓயன்மா, சொல்லுங்கம்மா. நான் மார்க்கெட் வரைக்கும் போகிறேன்டா, அம்மா துணி துவைச்சி வச்சுருக்கேன், அதை மட்டும் மாடியில் போய் காய போட்டுறா அப்படின்றாங்க. சரிங்கம்மா. ஆ டோரை லாக் பண்ணிக்கடா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வெளியில் தாண்டா இப்போ போகிறாங்க, அப்போ நீங்களும் டோரை லாக் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்றீங்க. இந்த சைடு தயாங்க தாண்டா, அவர் தாண்டா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கையில ஒரு மாதிரி ஃபன்னாக காமெடி பண்ணிக்கிட்டு அங்கே நம்ம ஜாம்பமாவெல்லாம் எழுந்திரிச்சு ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரொஃபஸரும் ஒரு மாதிரி ஃபன்னாக தான், அப்பா நம்ம பசங்க குத்துன்னு வந்தால் செம்மையாக குத்துறாங்க, படிப்பில் தான் இருந்தாக்க காட்ட மாட்டுறாங்க, மற்றதுல ஃபுல்லாக டாப்பில் தான்ப்பா இருக்காங்க. சார் என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு தடவை தான் கூட்டி போகிறீங்க, அப்புறம் ஸ்கூல் அதாவது ஐயோ ஸ்கூல் நினப்பாக வருது. காலேஜுக்கு போனால் சும்மா படிக்க சொல்லி டெஸ்ட்டாக வச்சு கொல்றீங்க. டேய் இந்த வீக் மட்டும்தான், நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் தெரியும்ல சார், எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணால் சொல்லி காமெடி பண்ணுறாங்க. தயாங் தாண்டா ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கார். இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக பேக்கெல்லாம் அங்கே பஸ்லேயே வச்சுட்டு செம்மையாக குதிச்சு அங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கடா. ஆல் ஸ்டூடெண்ட், இது காடு, காட்டுக்குள்ளே எங்கிட்டும் போயிடாம எல்லாம் பக்கத்துலேயே இருங்க அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படின்றாங்க. நீங்கள் தாண்டா துணி எடுத்துகிட்டு மாடிக்கும் போகிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஜாம்பூமாவன் வீடு வந்து அந்த சைடு, உங்கள் வீடு இந்த சைடுடா. அதாவது அவருக்கு அங்கிட்டு வாசப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த சைடு வாசப்படி இருக்கும். நீங்கள் தாண்டா பக்கெட்லேயும் எடுத்து துணி எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஜாம்பூமாவன் மாடியிலையும் அவங்க அம்மா காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பொண்ணு, புதுசாக குடி வந்தவங்கள பார்க்கவே முடியலை, எங்கே வெளியிலேயே வர மாட்டுறாங்க. ஏய் பொண்ணே அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இங்கே பாருமா அப்படின்றாங்க. ஆ சொல்லுங்க ஆண்டி, புதுசாக குடி வந்திருக்கீங்களா என்ன? ஆ ஆமாம். என்னம்மா பண்ணுற? ஆ துணி காய போடுறேன். ஐயோ இல்லைம்மா, என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டான். நான் காலேஜ்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். காலேஜ்லாம் முடிச்சிட்டியாம்மா? என் பையன் இப்போ தான் செகண்ட் இயர் போகிறான், ரொம்ப நல்ல பையன்மா, ரொம்ப அடக்கொடக்கமாக இருப்பான், என் பையனும் நல்லா படிப்பேம்மா, நல்ல மார்க் எடுப்பான் அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க நம்ம ஜாம்பமாயனை. சரிங்க ஆண்டி. உன் பேர் என்னடா? வயன். பேரும் ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கம்மா அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் லைட்டாக ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஆமாடா, நீங்கள் காலேஜெலாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஒரு 23 வயசு, நம்ம தயாங்க்கு 19 ஸ்டார்ட் ஆகுதுடா அப்படி வச்சுக்கலாம். சரிங்க ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்களும் அந்த பக்கெட் எடுத்து கீழே வந்துடுங்க. ஆ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அடக்கொடக்கமாக இருக்கா, ஏதாவது பேசினா தான் பேசுகிறா. பேசாமல் நம்ம பையனை வேணால் இந்த பொண்ணுக்கு டியூஷனுக்கு அனுப்பிவிடலாமா என்ன? சேச்சே, என் பையன் டாப் இல்லை, இல்லையே, இருந்தாலும் 2 ஹரியர் இருக்குன்னு சொன்னால, அடுத்து வேணால் இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இந்த பக்கத்து தயாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. எப்படா விடியும், அவளை நான் போய் எப்போ பார்க்குறது? 4 days ஆச்சு, என்னால் அவளை பார்க்காம இருக்கவே முடியலை. இந்த டூர் வேறு, இது மட்டும் இல்லாமல் இருந்தா தயா அன்னைக்கு இது நடந்திருக்காது. அதுக்கு என்னடா நடந்திருக்காது? நீ தான் அவன் நக்கணும்னு நீ நக்கிட்டில, உன் பொட்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டடா, எச்ச மாதிரி கண்ட இடத்துலலாம் வாய் வைக்க ஆரம்பிச்சிட்டேல. தயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படா நெக்ஸ்ட் டே ஆகும், ஏன்னா அடுத்த நாள் நைட்டு தான் அங்கேருந்து கிளம்புவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிக்கிட்டே அவரும் தூங்குறாரா. தூங்கில பூரா உங்கள் கூட இருந்த ஞாபகம் தான். அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு, அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இந்த சைடு நீங்கள் தானே டேப்லெட் போட்டு
அகெயின் உங்கள் அம்மா தான் இருக்காங்க. அவங்களே ஹக் பண்ணிவிட்டு நீங்களே தூங்குறீங்க. டேய் மச்சான், என்னடா தூங்கிக்கிட்டு இருக்கல, நம்ம ப்ரொஃபஸர் எல்லாத்தையும் வர சொன்னாராண்டா. இந்த நேரத்தில் இதுக்குடா அவள் வர சொன்னார்? தெரியலடா, நாளைக்கு தான் லாஸ்ட் நாளா. ஜானு, ஆ, டேய் வாடா, கால் பண்ணி கூப்பிட்றான். டேய் தயாங்கா, என்னடா, வாடா, உன் மாமனார் கூப்பிட்றாரா. யாரு? ப்ரொஃபஸர் கூப்பிட்றாராண்டா. என்ன என் மாமனாராடா? டேய் தெரியாமல் சொல்லிட்டேன் வாடா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் தானே போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டு சுற்றி உட்காந்துருக்காங்கடா. என்னடா இந்த மனுஷன் என்ன சுற்றி உட்கார வச்சு என்ன டான்ஸ் ஆட போகிறாரா என்ன, கொலை தலைகளை கட்டிக்கிட்டு ஜிங்குஜா ஜிங்குஜான்னு? டேய் மச்சான், அப்படி கட்டின நம்ம ப்ரொஃபஸர் செம்மையாக இருப்பாராடா. கருமம் பிடிச்சவனே, உனக்கு ஒரு வேலை இல்லை. விட்டா நம்ம ப்ரொஃபஸரவே மேட்ரு பண்ணுவோம் போல. டேய் மச்சான், ஐயோ கர்மம். ஏன்னா சம்பவம் அவனே நம்ம ப்ரொஃபஸரை அப்படி பார்க்குற? இல்லைடா, கண்ணு ஒரு மாதிரி மங்கலாக இருந்துச்சா, அத்தை பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட நினச்சிட்டேன். ஐயோ, நீ இதே பொழப்புலே இருக்கியாடா? அப்போ தயாங்க சொன்ன மாதிரி நீ அப்படித்தானா? டே அப்படிலாம் இல்லைடா, அவன் சும்மா சொன்னாடா. தயாங்கா பாடுறான், அவன் ஒன்று வச்சு ஓட்ட வாங்குறான். டேய் மூடுறா, அந்த ஆள் நம்மளை தான் பார்க்குறாரு. தயாங் சார், உன் கேங் மட்டும்தான் அடங்கவே அடங்காதுல்ல. தயாங்க்கு ஒரு மாதிரி கோவம் வருது. வாங்க வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. அப்போ அவரும் ஒரு மாதிரி கடுப்பில் வந்து உட்கார்றாரு. ஏன்னா 10 மணி ஆகுதுடா, இந்த டயத்தில் என்னத்தை ஏழ்ற அப்படின்னு. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், என்னங்க சார் இந்த டயத்தில்? டேய் இருங்கடா, இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளா உங்கள் கூட ஜாலியாக இருக்க போகிறேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாடா, நானும் இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து உங்களை மாதிரி ஜாலியாக இருந்தது தான். சார் உங்கள் ஸ்டோரி வேணால் சொல்லுங்களே. டேய், உங்கள் ஸ்டோரியை கேட்கலாம்னா நீங்கள் ஏன் ஸ்டோரியை கேட்குறீங்க? சார் எங்கள் ஸ்டோரியெல்லாம் கேட்டிங்கன்னா அதான்டா, அவங்கவுங்க மனதில் என்ன இருக்கும் அப்படின்னு தானே கேட்க தான் இந்த கேம்ப் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜானு தாண்டா நம்ம சாம்பவனை பார்க்குறாரு. டேய் என்ன ஏன்டா பார்க்குற? ஓ மேட்ரு, ஆன்டி மேட்ரு இன்னைக்கு வெளியில் வரப்போகுது. டீ நீங்கள் வாட்டில் ஒளிறாங்கடா, அது சும்மா லொலாய்க்குடா. லொலாய்க்கா? இன்னைக்கு செத்தடாமா அவனே. டே நீங்கள் வாட்டில் சொல்லி விட்டு நான் அசிங்கப்படுத்திடாதீங்கடா. தோணு காலேஜில் தான் நொய்யுன்னு இங்கேயும் வந்துமா. சார் நான் ஒன்றும் இல்லை சார், சும்மா கொசு தொல்லை தாங்க முடியல சார். கொசு ஒன்றை பார்த்தாண்டா பயந்து போகும் சார். என்ன சார் இப்படிலாம் சொல்லாமா? டேய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நாளைக்கு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. அடுத்த வீக் எக்ஸாம். அப்புறம் நீங்கள் தேர்ட் இயர் போயிடுவீங்க. ஓகே, இன்றைக்கி நான் உங்கள் ப்ரொஃபஸராக இல்லை. சார் என்ன சொல்கிறீங்க? டேய் இன்றைக்கி நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்து உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்க போகிறேன். அதுவும் உண்மை மட்டும்தாண்டா வரணும். காலேஜில் சொல்கிற மாதிரி என்னை உருட்டலாம் கூடாது சார். அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் வேற எங்கள் ஃப்ரெண்டுன்ட்டீங்க, அப்புறம் எப்படி சார் உங்கள்கிட்டலாம் மறப்போம்? டேய் அதுக்காண்டி நான் உங்களுக்கு மூப்புடா ஓடா வாடலாம் சொல்லிடாதீங்கடா சார். அப்படிலாம் சொல்லுவோம்மா? அதுக்கும் மேலே மச்சான் டேய் மொத்தம் வாங்கிடுவ சாம்பாமோனே. சார் என்ன இவன் தான் சொல்கிறான்னா இப்போ நீங்களும் சொல்கிறீங்களா? டேய் சாரிடா அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரு. இங்கே யாரெல்லாம் கமிட்டட், யாரெல்லாம் சிங்கிள் சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போ சில பேருக்கெல்லாம் ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, சில பேருக்கெல்லாம் சார் நாங்களாம் சிங்கிள் சார், அதுவும் மொரட்டு சிங்கிள். எங்கே உங்கள் மூஞ்சை காட்டுங்க. அப்போ ஒரு பையன் அப்படின்னு கீழே குனிஞ்சுக்கிறான். டேலாம் 3 பொண்ணை உஷார் பண்ணுறேன்னு அங்கே காலேஜுக்குள்ளேயே நியூஸ் என் காதில் வந்துச்சு. நீ பார்த்தா மொரட்டு சிங்கிள்ன்ற. நீ அதை சந்துக்குள்ளே ஒரு பிள்ளை கூட இருந்தவ தானே சார்? அது யார் சார் சொன்னா? நான் தான் நல்லாவே பார்த்தனே, அந்த பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டே இருந்தியேடா, அடுத்த நாள் பார்த்தா வேற பொண்ணு கூட இருக்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? சார் டெய்லி ஒரு பொண்ணு கூட இருந்தால் தான் சார் மஜாவாக இருக்கும். இல்லாட்டி நொய்யின்னு ஒருத்தி தொங்குனா அவள் தொங்கு முட்டை மாதிரியே பண்ணிக்கிட்டே இருப்பா சார். சும்மா அங்கே போகாத, அவளை பார்க்காத, இவளை பார்க்காத அப்படின்னு சாவடிக்கிறாளுக்கு சார். இந்த பொண்ணுங்களே இப்படி தான். உன் பேச்சை நிப்பாட்றா.
அப்படின்ட்டு எல்லாத்துட்டையும் ஒரு ஒரு கொஸ்டினாக சொல்கிறாராம் கேட்குறாரு. அவங்களும் ஃபன்னாக சொல்கிறாங்க, ஒருத்தன் சீரியஸாக சொல்கிறான். இப்படியே நம்ம ஜான்கிட்ட வருதுடா. ஜான், சார் நீ கமிட்டடா சிங்கிளாடா? நான் சிங்கிள் தான் சார். டே ஜான், சார் சத்தியமாக நான் சிங்கிள் தான் சார் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. நம்ம தோன், நீங்கள்? சார் நான்லாம் மொட்டை சிங்கிள் சார். உன்னை பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையேடா. சார் என் மூஞ்ச பார்த்தாலாம் எவன் சார் ஓகே சொல்லுவா? அதுவும் வாஸ்தவம் தான்டா. பாஸ், கிம் தயாங் அப்படின்னு சார் கூப்பிட்றாரா. அப்போ நம்ம தயாங்கும் பார்க்குறாரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த காலேஜில் ஃபேமஸ், உங்கள் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லைன்ட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் யாருக்குமே ஓகே சொல்லலையாம்ல? உங்கள் மனசுக்குள்ளேயே லவ் இருக்கா, இல்லை நீங்களும் சிங்கிள் தான் சொல்ல போகிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி? ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காரு. சார் நான் சிங்கிள்னு சொல்ல முடியாது, கமிட்டடுன்னு சொல்ல முடியாது சார். என்ன தயாங்க சொல்கிற புரியல. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு புரியாத புதிராக தான் சார் இருக்கேன். இதெல்லாம் கேட்கையில் நம்ம ஜானுக்கு விஷ்ணுக்கு நம்ம சாம்பவமெல்லாம் 3 பேருமே நம்ம தயாங்க தாண்டா வச்சக்கண்டு வாங்காமல் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், என்னடா அவன் சொல்கிறான்? நம்ம எல்லாம் தான் இவன் கூடயே இருக்கோம். இவன் சொல்கிறத பார்த்தா எங்கேயோ விழுந்துட்டானா என்ன? டேய் அதாண்டா எனக்கும் தெரியல. மச்சான் ஃபீல் பண்ணுறத பார்த்தா எங்கேயோ விழுந்துட்டான் மச்சான் அப்படின்ட்டு நம்ம தோணுகிட்ட சொல்கிறோம். எனக்கும் அப்பயே தெரியும் இவன் ஒரு மாதிரி மார்க்கமாகவே திருடான்னு. எவனாவது கேட்டிங்களாடா? கிறுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கிரவுண்டவே சுற்றினான். அப்போயே எனக்கு புரிஞ்சிச்சு என்னமோ பண்ணுறான் அப்படின்ட்டு. என்ன தயாங் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்க? அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரா. டே மச்சான், என்னடா கண்ணை மூடி தியானம் பண்ண போகிறானா என்ன? டீ வாய முறா, அவ இப்போ தாண்டா ஃபீல் பண்ணுறான் போல. ஆமாடா. தயாங் தான். அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்களை ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் உங்களை பார்க்கையில் நீங்கள் ஸ்கர்ட்டும் ப்ளவுஸோடு தான் நின்றுருப்பீங்க. அப்போ உங்கள் ஹிப்பு, உங்கள் செஸ்ட்டு, உங்கள் ஃபேஸு இதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்து ஒரு மாதிரி ஷையாக வர்றாரு. டேய் மச்சான், இவன் சிரிக்கிறான்டா. டேய் கனவு காண்றான் போலடா. வீட்டில் கண்டுறதெல்லாம் இங்கே வந்து கனவு காணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவரும் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணுறாரா. எல்லாம் தயாங்கவே பார்க்குறாங்க. அவள் அவ்வளோ அழகாக இருப்பா. அவளோட கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அவள் என்னை ஒரு பார்வை பார்த்தா பயத்தோட அதில் விழுந்ததா இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க இதயத்துலேருந்து காதல் வரும்னு. ஆனால் எனக்கு அவள் கண்கள் இமையிலிருந்து காதலை பார்த்தேன். அவள் கண்கள் அவ்வளோ அழகா பயம் கலந்து காதலை காட்டுச்சே. மயில் போன்ற கண்கள். சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அங்கே எல்லாமே ஒரு மாதிரி கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் யார் அது நம்ம காலேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தயாங் எதுவுமே சொல்லலடா. ஒரு மாதிரி அமைதியாக சிரிக்கிறாரு. அப்போ நம்ம ப்ரொஃபஸரும் தயாங், யார் தயாங் அந்த பொண்ணு? இப்படி அவளை வச்சு வர்ண மாதிரி கவிதையெல்லாம் வருது. அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது சார். என்னது யாருன்னே தெரியாதா? இந்த ஊருக்கும் அவள் புதுசு அப்படின்றாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. டேய் மச்சான் எங்கேயோ விழுந்துட்டான், அதுவும் நம்மகிட்டே சொல்லாமடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தயாங் இதை நோட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருந்தார். ஆல் தி பெஸ்ட் தயாங். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஃபன்னாக போகுதுடா. அங்கெல்லாம் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணி பாட்டு போட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க சுற்றி 3 பேர் அப்படியே ஒரு மாதிரி நெருங்கி நிற்கிறாங்க. தயாங்க அப்படியே ஒரு மாதிரி கழுத்தை நெரிக்கிற மாதிரி. தயாங்க ஐயோ உளறி வச்சுட்டோமே, இவங்க யார் என்னன்னு கேட்பாங்களே, இவங்கிட்ட என்னென்னு சொல்கிறது. டேய் தயாங்கா, டேய் மச்சான் தயாங்கா, எங்களை வச்சுக்கிட்டு எப்படா அதெல்லாம்
உன் கூடயே தானடா சுற்றிக்கிட்டு இருந்தேன் செவ்வாழை, இது எங்கடா நடந்துச்சு? டேய் அதெல்லாம் சும்மாடா, ப்ரொஃபஸர் சொன்னாருன்னு சும்மா கதை அளந்து விட்டேன்டா. அதையும் நீங்கள் நம்புறீங்களாடா? நீங்களாம் என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு எப்புட்றா? டேய் பொய் சொல்லாத மச்சான். நீ ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நீ சொல்கிற ஒன்றும் ஒன்றும் உன் ஃபேஸில் ஒரு மாதிரி பெட்டர் பால்ஸ் பல்பெல்லாம் இருந்துச்சு மச்சான். சொல்லு, அந்த பொண்ணு யாரு? எங்கே பார்த்த? அதுவும் வீட்டுக்கிட்ட தான்டா. மச்சான், டேய் அது சும்மா சொன்னேன்டா, அவர் கேட்டாருன்ட்டு. அதையும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. டேய் தூக்கம் வருது வாங்கடா. டேய் மச்சான், நீ போய் சொல்கிற. ஏதோ ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்ட, அது எங்களுக்கு தெரியாமல். அது எங்கே இருக்குது? ஜானும் விஷயம் எல்லாம் கேட்குறாங்க. பட் தயாங் தாண்டா ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரும் அவங்க ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கடா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாம் அவங்க பேக் பண்ணி ரெடி பண்ணி அவங்களும் பஸ்ஸில் தாண்டா போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ஜாய் பண்ண மாதிரி நாளைக்கு காலேஜுக்கு வரையில் பக்தி மயமாக வந்து எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிற வேலையை பார்க்கணும். இந்த 1 வீக் நல்லா என்ஜாய் பண்ணுது, அங்கே வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாரா. ஓகே சார் அப்படின்ட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே டைம் ஆகுதுடா. பஸ்ஸு காலேஜில் தாண்டா ஸ்டாப் ஆகுது. டேய் அப்புறம் மச்சான், நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம்டா. டேய் தயங்கா என்னை விட்டுட்டு போடா. டேய் ப்ளீஸ்டா, என் அப்பா வராராண்டா. அந்த ஆள் வந்தால் நொய்யு நொய்யுண்டுவார். டேய் இப்படி அம்போன்னு கழட்டி விட்டேன். டேய் ஜானு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட்டி போடா. சரிடா மச்சான். டேய் என்னடா. அவங்களும் போயிடுறாங்கடா. இந்த செட் தயாங் தான். அவங்க அப்பா கூட ஒரு மாதிரி அமைதியாக போய்கிட்டு இருக்காரு. என்ன தயாங், எல்லாம் என்ஜாய் பண்ணியா என்ன? என்ஜாய் பண்ணேப்பா அப்படின்றாங்க. அப்புறம் இன்னும் 1 வீக்கில் உனக்கு எக்ஸாம் வருது. ஒழுங்காக படித்து மார்க் எடுக்க பாரு. கண்ட காலி பசங்களோட சுற்றிக்கிட்டு படிக்காமல் தெரிஞ்ச அவ்வளோதான், காலை உடச்சி போட்டுருவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. தயாங்க ஒரு மாதிரி அமைதியாக வீட்டுக்கு தான் போயிடுறாரு. பார்த்தோன்னா அவங்க அம்மாவை பார்த்தோன்னே டேய் தயாங் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணுறா. அம்மா அப்படின்ட்டு எங்கம்மா குந்தாணி அவள் ரூமில் இருக்காடா. இந்த சவுண்டு கேட்டு அவளும் வர்றா. என்னம்மா உன் மக கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. என்னடி எனக்கு தெரியாமல் குல்ஃபி சாப்பிட்டியா என்ன? என்னடா குல்ஃபி சாப்பிட்டியா? ஏய் ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கி சாப்பிட்றியாடி? அம்மா இல்லைம்மா, அவன் பொய் சொல்கிறாம்மா. அவன் அப்படி குண்டா இருக்கிறத பார்த்து கண்ணு வைக்கிறாம்மா. அப்போ உங்கள் அண்ணனை தானே நீங்கள் விரட்டி ஒரு மாதிரி அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க. அவளும் ஓடுறாரு. மாற்றி மாற்றி நீங்களும் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் அண்ணா தானே உங்களுக்கு அங்கே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. டேய் அண்ணா எனக்கா? ஆமாடி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அவளும் பார்க்குறா ஸ்நாக்ஸ் எல்லாம். ஓ சூப்பர் அண்ணா அப்படின்ட்டு. ஆமாம் இன்னும் பன்னிக்குட்டி மாதிரி ஆக போகிற. ஓ அப்படின்ட்டு அவளும் எடுத்துக்கிட்டு போயிடுறாடா. டேய் அம்மாவுக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? என் அம்மாவுக்கு வாங்கியாராம இருப்பேனா அப்படின்ட்டு சாரி தாண்டா வாங்கியாந்து கொடுக்குறான். டேய் எனக்காடா? உனக்கு தாம்மா அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. டேய் உங்கள் அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? எம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? அந்த ஆள் எது வாங்கி கொடுத்தாலும் ஒரு மாதிரி நோட்டம் சொல்லுவார். டேய் அப்பா அப்படிலாம் சொல்லாதடா. அதெல்லாம் புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் டீ டிசைன்லாம் சூப்பராக இருக்கேடா. ஆமாம் ஆமாம் எல்லாம் டிசைனாக சூப்பராக தான் இருக்கும், காசை மட்டும் கொடுக்காதீங்க. அவரும் அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் பேக் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுறாரா. இந்த சைடு நீங்கள் தாண்டா. உங்கள் அப்பாவும் டோர் நாக் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அம்மா தாண்டா ஒரு மாதிரி பதட்டத்தோடு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா தாண்டா ஹாப்பியோட உங்கள் அம்மா கையிலையும் அந்த லக்கேஜை கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் அம்மா ஃபேஸ் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் ஒரு மாதிரி கண் ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி அழுதுருக்க மாதிரி இருக்காங்க. என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன அழுதியா? என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆச்சாண்ணா? அது இல்லைங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சொல்லுடி அப்படின்ட்டு அவரும் உள்ளே போகிறாரு. அப்போ உங்கள் அம்மா தாண்டா. எங்க நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுடி என்ன ஆச்சு? நம்ம பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவ்வளோதான், அவங்க அப்பாவுக்கு இடியே விழுந்துருச்சு. அப்படியே அந்த ஷோஃபாவில் உட்கார்றாரு. உங்கள் அம்மாவும் அழுகுது. இந்த பக்கத்தில் நீங்கள் ரூம்குள்ளே செம்மையாக அழுகுறீங்க. உன்னால் முடியல. ஒரு மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணி உங்கள் ரூமை க்ளோஸ் பண்ணி அழுகுறீங்கடா. ஏன்னா காலையில் உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வந்திருக்கும். நீங்களும் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிருப்பீங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மாவும் உங்களை தண்ணி தெளிச்சு ஒரு மாதிரி என்னாச்சும்மா? ஏய் ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வாமிட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் பின்னாடி தானே இருந்திருப்பாங்க. பார்த்தா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் நாப்கின் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அவங்களும் வீட்டில் இருடா அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அம்மா எங்கே போகிறீங்க? வீட்டில் வரைக்கும் இருடா அப்படின்ட்டு அவங்களும் அந்த யூபிஐ கார்டு அந்த ப்ரெக்னென்சி கார்டு தானே வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட செக் பண்ண கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் அம்மாவே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. செக் பண்ணுறா அம்மா அது மா அப்படிலாம் இருக்காதும்மா செக் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஒரு மாதிரி செக் பண்ணுறீங்க. அவ்வளோதான் அந்த கார்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகுறீங்க. உங்கள் அம்மா அந்த சவுண்டு கேட்டு உள்ளே வர்றாங்கடா. பார்த்தா நீங்கள் மயங்கிருக்கீங்க. அந்த கார்டை எடுத்து பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அவ்வளோதான் உங்கள் அம்மா தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நடந்தது பூரா உங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதான் இவ்வளோ நேரம் உங்கள் அப்பா அவ்வளோ ஹாப்பியாக வந்திருப்பார் காலேஜ்லேருந்து. இங்கே இந்த நியூஸை கேட்டோன்னா அவ்வளோதான் அவருக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. கண்ணு அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் அம்மா தான் என்னங்க பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு தயாங் தாண்டா செம்ம ஹாப்பியாக ஒரு ரூமில் தான் வீட்டில் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு அப்பா வந்தாச்சு. அவர் பேக்கை தாண்டா ஓப்பன் பண்ணுறாரு. பார்க்கையிலே உங்களுடைய அந்த இன்னர் பேண்டிஸ் தான் இருக்குது. அதை எடுத்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அது ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு பேக்கில் பார்க்குறாரு. இது உனக்கு தாண்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரும் அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரும் கண்ணு க்ளோஸ் பண்ணி தூங்குறாரு. உங்கள் அப்பா தாண்டா அவரும் எந்திரிக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. என்னங்க ஏய் வாடி அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு தாண்டா வராங்க. அவங்களும் டோர் நாக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அந்த டோரவே பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பாவோட சவுண்டு வெளியில் கேட்டிருக்கும். நீங்கள் அழுகிற சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்குதுடா. ஓ என் கதவை தரடா அப்பா வந்திருக்கேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்டா. அப்பா இருக்கேல்ல கதவை தருவோயன் ப்ளீஸ். அம்மா இல்லை ப்ளீஸ்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அப்பா இல்லை துறக்கலை அப்பா என்னால் முடியல. அப்பா இருக்கேம்மா எதாக இருந்தாலும் அப்பா பார்த்துக்கிறேன்டா. கதவை மட்டும் தோறடா அப்பா ப்ளீஸ்ப்பா என் தங்கம்ல தோறடா தோறடான்னு கெஞ்சுறாங்க. நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்கடா. உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி அழுகுறீங்க. உங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தான் பொண்ணு ஒரே பொண்ணு செல்லமாக வளர்த்துருப்பாங்க. அவள் இப்படி இருக்காளே அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்கள் ஃபேஸ் தண்டை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைடா அப்பா இருக்கேல்ல ஒன்றும் இல்லை நீ சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் எதுக்குப்பா நீ பண்ணுறா அப்பா சொல்கிறல்ல அப்படின்றாங்க. நீங்களும் உங்கள் கண்ணை துடைச்சிட்டு ரெஸ்ட் ரூமில் தாண்டா ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியிலே வர்றீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் அவசரமாக வேகமாக அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் கபோர்டை திறந்து காசு தாண்டா எடுக்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா என்னங்க எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா நீங்கள் எல்லாம் காரில் தாண்டா போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவை என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லை சும்மா வா. எங்கே கூட்டி போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. அவர் எதுவுமே பேசாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் தானே ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ உங்கள் அம்மா எங்கே உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு அவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. நீங்களும் இது தெரியாமல் நீங்களும் உங்கள் அப்பா கூட வர்றீங்க. அவரும் உங்கள் ஃபேமிலி டாக்டர் தானடா. அப்போ அவரும் உள்ளே போகிறாரு. நீங்களும் உங்கள் அம்மா வெளியிலேயே நிற்கிறீங்க. உங்கள் அம்மாட்ட அம்மா இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலடா. தெரியல ஓயன் அவரும் அப்படி சொல்லிடுறாங்க. அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அவங்களும் அமைதியாகிடுறாங்க. உங்கள் அப்பா தாண்டா அந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவும் போட்டு கொடுத்துட்றாரா. இப்போ உங்கள் அப்பா தாண்டா வெளியில் வர்றாங்க. உங்களையும் உங்கள் அம்மாவையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் 3 பேர் இப்போ உள்ளே தான் இருக்கீங்க. ஒயன் நீ அந்த ரூமுக்கு போடா அப்படின்றாங்க. எதுக்கு டாக்டர்? இல்லை சும்மா தாண்டா அப்படின்றாங்க. உங்களுக்கும் நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை ஒயன் சும்மா போ
அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாரி பயந்துக்கிட்டு, ஒரு மாரி பதட்டத்தோட அந்த ரூம்குள்ளேயும் போறீங்க. நீங்க பயப்படாதீங்க. அது கொஞ்சம் பெயினா இருக்கும். அப்புறம் சரியாயிரும் அப்படின்றாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இதில என்ன, நீங்க எங்களோட ஃபேமிலி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்க மாட்டேனா? அப்படின்றாங்க. அந்த டாக்டரும் உள்ள போறாங்கடா. டாக்டர், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடா அப்படின்ட்டு அவங்களும் அந்த சிஸ்டர்லாம் கூப்பிட்டு ஒரு மாரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாரி பயமாகுது. என்ன அப்படின்ட்டு பேட்ரி ஃபோர்செப்ஸு, ஸ்கர்ட் இதெல்லாம் எடுக்குறாங்கடா. அவ்வளோதான், நீங்க ஒரு மாரி அந்த இதுலருந்து எந்திரிச்சுட்டு, "என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க?" அது ஒன்றும் இல்லடா, நீ படுறா. ஒன்றும் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்ல. கொஞ்சம் லைட்டா பெயினா தான் இருக்கு. அப்புறம் சரியாயிரும். என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க அத கீழ விட்டு இறங்கி நிக்கிறீங்க. அது அபார்ஷன் பண்ண போறேன்டா. அதான். என்னது? அபார்ஷன் பண்ண போறீங்களா? அப்ப நீங்க அந்த ரூம விட்டு வெளில வர்றீங்க. ஒயன் என்னாச்சு? எதுக்கு டாக்டர், என்னாச்சு? உங்க பொண்ணு தான் அது முடியாதுன்ட்டு வெளில வந்துருச்சு. ஒயன் என்னடா? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அபார்ஷன் எதுக்கு பண்ணணும்? ஒயன் புரிஞ்சுக்க. பேபிலாம் வேணாம்டா. அப்பா ப்ளீஸ். அது சின்ன குழந்தை. அது சின்ன உயிர். அது வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஒயன் உனக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் பொறுமையா இருந்தேன். ப்ளீஸ் போய் பண்ணிக்க. அப்பா முடியாது. ஒயன் போடா அப்படின்ட்டு உங்கள் அப்பா எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஒயன் என்ன சொல்கிற? அது யார் என்னன்னு தெரியாது. அவன் ஃபேஸ் கூட பார்த்ததில்ல. எப்படி எங்களுக்கு தெரியும்? அப்பா ப்ளீஸ்ப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன். என்னால் ஆப்ரேஷன் மட்டும் பண்ண முடியாது. ப்ளீஸ்ப்பா. உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ட்டு கீழே உட்காந்து ஒரு மாதிரி அழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவாலே ஒரே பொண்ணு எப்படி அழுகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏங்க நம்ம பொண்ணு ரொம்ப அழுகுதுங்க. பேசாம விட்டு. ஏய் என்னடி சொல்கிற? அப்பா யாருன்னு தெரியல. ஃபேஸ் பார்த்ததில்ல. எவன்னு தெரியாம எப்படி? பேசாம எனக்கு கல்யாணம் பண்ணிடலாங்க. அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. ஆமாங்க, நம்ம ரிலேட்டிவ் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். எப்படி? அதில் இன்னொருத்தவனோட குழந்தை வளருது. யார் கட்டிக்குவா? இதெல்லாம் உங்கள் காதில் கேட்குது. அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பேசாம நம்ம ஜெஃப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோங்க. ஏய் அது எப்படி? அவன் எப்படி ஒத்துக்குருவான்? ஏங்க அவன் ஃப்ரெண்டு தானே. ஏய் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி. ஜெஃப் அது எப்படி ஒத்துக்குவான்? என் ஃப்ரெண்டு கூட சொல்லலாம். ஆனால் ஜெஃப் எங்க ஏதாவது சொல்ல வாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் உங்களுக்கு, அதாவது உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா தாண்டா ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க முடிவெடுத்திருக்கீங்க? இதை சொன்னாதான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் கால் பண்ணி கூப்பிடுங்க, நம்ம கேட்கலாம். இந்த 1 வீக்லேயே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த விஷயம் பெருசாகிறதுக்குள்ள ப்ளீஸ்ங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் இதுதான் சரின்னு படுது. உங்கள் அப்பா தாண்டா இப்போ அவள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் சரி என்னடா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா என்ன? இந்த நேரத்தில் கிளம்பி வர சொல்கிறேன். ஆ டே ப்ளீஸ்டா, தங்கச்சியும் கூட்டிகிட்டு வாடா. சரிடா அப்படின்ட்டு அவங்களும் சொன்னோன்னா அப்படியே உங்கள் அப்பா தாண்டா ஒரு மாதிரி பதட்டத்துலேயே ஒரு மாதிரி இருக்கார். அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கத்து நம்ம தயாங் தாண்டா நம்ம சாம்பு மாமா கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் மச்சான் என்னடா நாளைக்கு காலேஜு? டேய் அதுக்கு என்னடா மச்சான், எக்ஸாம் வருதுடா, என்னடான்ற? அப்போனா மூட்டு படுறா. டேய் என்னால் எப்படிடா படிக்க முடியும்? எப்படிடா படிக்க முடியும்னா, நீலாம் வந்தா தானடா எனக்கு அறிவே வேலை செய்யும். ஏன் இவ்வளோ நாள் என்ன கடன் கொடுத்துட்டுருந்தேன் என்ன? டேய் இப்படிலாம் சொல்லாதடா. டேய் எனக்கு வந்து சொல்லி கொடுறா. என் அப்பா வேற எனக்கு கொன்றுவான். என் அம்மா வேற என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு. சரிடா சொல்லி கொடுக்குறேன். சரி மூடிக்கிட்டு ஃபோனை வை. டேய் என்னடா? டேய் எனக்கு வேலை இருக்குடா, ஃபோனை வைடா அப்படின்ட்டு தயாங்க வச்சிடுறாரு. கீழே தாண்டா அவன் ஃபேமிலியோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தயாங்க தான் வேகமாக சாப்பிட்றாரு. இன்றைக்கி உங்களை பார்க்க போகணும் அப்படின்ட்டு. அவள் தங்கச்சியும் தாண்டா பார்க்குறா. அண்ணா வேகமாக சாப்பிட்றத பார்த்தா இன்றைக்கும் நல்லா ஊஸ்த போகிறாரா என்ன?
டேய் தயாங், பைய சாப்பிட்றா. ஏன்டா அப்படி வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, நீ வச்ச குழம்பு சும்மா அப்படி இருக்குமா. ரொம்ப நாளாக ஆச்சுமா, இந்த ஒரு வாரமா சும்மா ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுமா. ஐயோ, என் பிள்ளை இப்படி சொல்லுதே. விட்றா, அம்மா நாளைக்கு உனக்கு கோழி அடிச்சு சமைச்சு போடுறேன். அதை செய்யுமா, அதுவும் தனியாக வச்சிருமா. இல்லை, இந்த குந்தாணி எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்ருவா. ஆ அப்படின்னு ஒரு மாதிரி முறைக்கிறா. எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை கூடயே சண்டை போடாதீங்க. தயாங்கோட அப்பா சொல்கிறாரா, தயாங் எக்ஸாம் வருது, ஒழுங்கா படி அப்படின்றாரு. ஓகேப்பா அப்படின்ட்டு அவரும் அமைதியாகி சாப்பிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரா. இப்படியே டைம் ஆகுது. இந்த சைடு உங்கள் அப்பா தாண்டா. அவரும் டோர் நாக் ஆகிற சவுண்டை கேட்டு ஒரு மாதிரி கையை ஒரு மாதிரி படைஞ்சிக்கிட்டே அவரும் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சுடா, என்ன இந்த டயத்தில்? அது ஒன்றும் இல்லைடா, உள்ளே வா அப்படின்றாங்க. அவங்களும் என்னாச்சுண்ணா, எதுவும் பதட்டமாக இருக்கீங்க, உள்ளே வாமா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, என்ன நடக்க போகுது, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. என்னடா சொல்லு, அமைதியாக இருக்க? இல்லைடா, ஒயன் இருக்கால்ல. ஆமாடா, ஒயன் தான். என் பையன் முதற்கொண்டு உன் பொண்ணு தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். கட்டினா உன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சொல்லுடா. அதாண்டா உன் பையனுக்கு. டேய், என்ன சொல்கிற? ஒயனை என் பையனுக்கு தாரியா? அ ஆமாடா. அதை சிரிச்சுக்கிட்டு சொல்லுடா. ஏன்டா இப்படி சொல்கிற? அது இல்லைடா. என்னடா, சுற்றி வளைக்காமல் சொல்லுடா. ஆல்ரெடி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அம்மா அம்மா, எனக்கு கட்டினா ஒயனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படின்றத அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருப்பான்டா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. டேய் சொல்லுடா, என்னடா ஒரு மாதிரி முழுங்கிக்கிட்டே இருக்க? டேய் மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறா. உன்னை கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன்டா. என் சொத்து பூரா என் பொண்ணுக்கே நான் எழுதி கொடுக்குறேன். டேய் என்னடா, ஏன்டா ஒரு மாதிரி கண் கலங்குற? என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. என்னடா சொல்கிற? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? இல்லைடா, அது அப்படின்ட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் அவன் ஜெஃபோட அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்க. இப்படி சொன்னோன்னா அவங்களுக்கு இதில் சுத்தமாகவே விருப்பமே இல்லை. அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மாறுது. டேய் அவ்வளோதானே, இனிமே உன் பொண்ணு என் வீட்டு மருமக, புரியுதா? இது கேட்டால் ஃபீல் பண்ணுற. அப்போ ஜெஃபோட அம்மா தாண்டா அவரோட கையை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்குது, இல்லை வேணான்ற மாதிரி. அப்போ அவரும் ஒரு மாதிரி கையை தட்டிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, டேய் எப்படா கல்யாணம் மட்டும் சொல்கிறா? அது டேய், இந்த 1 வீக்குக்குள்ளே முடிச்சிடலான்டா கல்யாணம். அவ்வளோ சீக்கிரமேவா? ப்ளீஸ்டா. சரி ஓகே, இன்னும் 1 வீக்கில் உன்னோட பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு, தேங்க்ஸ்டா மச், இதில் என்னடா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே ஒரு மாதிரி இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு நல்லாவே கேட்குது. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படி அழுகுறீங்க. வெளியில் போனவங்க தாண்டா ஜெஃபோட அம்மா அப்படி திட்டுறாங்க. ஏங்க, அவ யாருக்கிட்டையும் கெட்டு போனவளை என் பிள்ளை தலையில் கட்ட பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் பையனுக்கு வேணாம். எவனோட பிள்ளைக்கு என் பிள்ளை அப்போ அவருக்குவா? ஏய் வாயை மூற்றி, இந்த விஷயம் மட்டும் உன் பையனுக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு தான் ஒயனை பிடிச்சிருக்குல்ல. ஏங்க, பிடிச்சிருக்கு தான், அதுக்காண்டி எவனோட அப்பனாலும் எவனோட பிள்ளைக்கெல்லாம் ஏன் பிள்ளை அப்பையாக முடியாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை ஏதாவது சொன்ன பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், அறுத்து போட்டுருவேண்டி. என்னங்க, நம்ம பையங்க, நம்ம பையன்தான். ஒரே பொண்ணு, மொத்த சொத்து நம்மளுக்கு தான். எங்க சொத்துக்காண்டியா? ஏய், கல்யாணம் பண்ணி அவன் வீட்டில் இருந்துட்டு போறாடி. அவன் சொத்து இருக்குல்ல, இன்னொரு மேரேஜ் பண்ணி வைப்போம்டி. எங்க இதெல்லாம் தப்புங்க. வாயை மட்டும் மூடிக்கிட்டு அவன்கிட்ட சொல்லு, பட் ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மட்டும் சொல்லிடாத. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். உன் புருஷன் புருஷன் மாதிரியே இருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வீட்டுக்கு போயிடுறாங்கடா.
இந்த சைடு நீங்கள் தான் உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கல்யாணம் வேணாம்மா, ப்ளீஸ்மா நான் இப்படியே உங்கள் கூட வீட்டிலேயே இருந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. உங்கள் அம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி உங்கள் அப்பாவும் வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணிக்கடா இல்லாட்டி அந்த பிள்ளைய அபார்ஷன் பண்ணு அப்படி இப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாகிடுறீங்க. நீங்கள் அமைதியாக இருக்க பார்த்துட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் இந்த சைடு அழுதுகிட்டே தூங்கிடுறீங்கடா. இந்த பக்கத்து டே தான் செம்ம குஷியாக அவர் அப்படியே கெத்தாக அந்த பேக்கில் இருந்த திங்ஸு உங்களுக்காண்டி ஒன்று வாங்கியிருப்பாரா, அதையும் ஒரு மாதிரி எடுத்து பேண்ட்குள்ளே வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் தானே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஹாலில் லைட் எரியுது. ஆ, என்ன இந்த டயத்தில் லைட் எரியுது, யார் இன்னும் தூங்காமல் இருக்கா அப்படின்ட்டு பைய கீழே இறங்கி ஒரு மாதிரி கீழே மேலேருந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா டேவோட அப்பா தான். ஒரு 3 ஃபைல் எடுத்து வச்சுட்டு அவரும் ஒரு மாதிரி லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், டே தலையிலே கையை வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்லேயே உட்காந்துடுறான். போச்சு அப்படின்னு. ஐயோ, இந்த ஆள் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்து சாவடிக்கிறான்னா இங்கே வந்து சாவடிக்கிறான். அவன் ரூமில் போய் பார்க்க வேண்டியது தானே, இப்போ எதுக்கு ஹாலில் உட்காந்து அப்படின்ட்டு கடுப்பாகுது அவனுக்கு. இப்போ எப்படி போகிறது, போக வழியும் இல்லையே. அப்படியே அவனுக்கு பைத்தியம் முடிக்குது. ஐயோ, எப்படியாவது அவளை பார்க்கணுமே அப்படின்னு கொஞ்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அவங்க அப்பா போகிற மாதிரியே இல்லை. இப்படியே 12 ஆகுது. இப்போ ஒரு மாதிரி அவங்க அப்பா தாண்டா எந்திரிக்கிறாரு. பா, போய் தொலைடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிறாரு. பார்த்தா அவர் போய் கிச்சனில் போய் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே திருப்பி ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான், இவன் போகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவரும் அவர் ரூமுக்கு போயிடுறாரு. குப்புற அடித்து தூங்கிடுறாரா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டே தாண்டா வேகமாக சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பி கீழேவும் வராரு அவர் பேக் எடுத்துகிட்டு. டீ, என்னடா அதுக்குள்ளே கிளம்பிட்ட? அம்மா, எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா, அதான் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு டே சொல்கிறாரு. டே, உங்கள் அப்பா வேற சொல்கிறாரு, நீ ரொம்ப ஊர் சுற்றுறியான், ஒழுங்காக கூட படிக்க மாட்டேறியான், எப்படியாவது இந்த காலேஜ் மட்டும் முடிச்சிடுறா, நம்ம கம்பெனிலே ஒர்க் பாரு. ஏம்மா, என்னாலாம் முடியாது, உன் புருஷன் கூடலாம் யார் குப்பை கொட்டுறது, நான்லாம் தனியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் நான் தான் பாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ நீ பாஸாரு பீஸாரு, முதல்ல இந்த காலேஜை முடிக்கப்பாரு அப்படின்றாரு சொல்கிறாரு அவங்க அம்மா. சரிம்மா, உன் மகளை அவளே போக சொல்லு, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜாம்பம்மாவனோட வாசல்கிட்ட தானே ஸ்டாப் பண்ணுறாரு. உங்களோட மாடியை தான் எட்டி எட்டி பார்க்குறாரு. பட் அங்கே எதுவுமே இல்லை, துணியும் காயப்படல, நீங்களும் இல்லை, அங்கே அவ்வளோவா யாரும் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ ஆர்ன் தான் அடிக்கிறாரு. என்ன, யார் இந்த டயத்தில் நம்ம மச்சான் வரமாட்டானே அப்படின்ட்டு அவரும் பேண்ட்டை போட்டுட்டு ஷர்ட் போடாமல் ஒரு மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டே மச்சான் தயாங்கா, என்னடா டைமை பார்க்குற? டீ, இன்னும் டைமே ஆகலடா, அதுக்குள்ளே வந்துட்ட? இல்லைடா, அன்றைக்கே லேட்டாக வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மாடியை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதான் நீ எனக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே முன்னாடியே வந்துட்டேன் சொல்கிறாரா. மச்சான், என் மேலே அம்புட்டு பாசமாடா, பின்ன இருக்காதாடா? டேய், இங்கே பார்த்து பேசுடா, நான் இங்கே இருக்கேன்டா, நீ என்னடா எங்கேயோ பார்த்து பேசுகிற? இல்லைடா, ஒரே பனிமூட்டமாக இருக்கு. டேய் மச்சான், பனிமூட்டம். டேய், வெயில் இங்கே வரைக்கும் எரியுதுடா, ஒரே பனிமூட்டம்ன்ற. காலையிலே மச்சான் என்ன கனவா? அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் எடுத்து தானே வெளியில் வராரு. டேய், ஸ்டார்ட் பண்ணுறா, என்னடா பண்ணுற? இல்லைடா, இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவரும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே அந்த சைடு மிரரில் தானே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நைட்டும் உங்களை பார்க்க முடியல, இப்போயும் பார்க்க முடியல அப்படின்னு அவர் கிளாஸ் தானே கிளம்புறாரு. இங்கே பார்த்தா சாவடிக்கிறாருடா உங்கள் அப்பா. காலேஜில் படிக்க சொல்லி டெஸ்ட்டாக வச்சு சாவடிக்கிறாரு. நம்ம சாம்பாமாவெல்லாம் அப்படியே அந்த நோட்டை வச்சு மண்டையில் நங்கு நங்குன்னு அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் என் தலையெழுத்தா, இதெல்லாம் என் நேரமா அப்படின்னுக்கிட்டு ஒரு மாதிரி முடியலை, அவரால் விட்டு அடிக்க முடியலை. வளைச்சி வளைச்சி உங்கள் அப்பா பிடிக்கிறாரு. தயாங்காண்டா அவர் ஆல்ரெடி படிச்சிருப்பாரு. டீ மச்சான் தயாங்கா, காட்டுடா டே, என் அம்மாலாம் என்னை நம்பி தாண்டா உயிரோடவே இருக்கு, இல்லையா எங்கள் அப்பா பண்ணுற தொல்லையில் செத்துருமுடா டே, ப்ளீஸ்டா காட்டுறா. டீ, இருடா தாரேன் அப்படின்ட்டு அவரையும் எழுதிட்டு ஒரு பேப்பரை தானே எடுத்து இப்படியே ஒரு மாதிரி சைட்டில் அங்கே எடுத்துருவோன்னு பார்த்து கொடுக்குறாரு. அப்பா, கருணை காட்டிட்டாரு கடவுள். டீ மூட்டு
எழுதுடா, என் பேப்பரை மாட்டி விட்றாரா, என் அப்பா என்னை கொன்றுவான் அப்படின்ட்டு எல்லாமே அங்கங்கே பிட் அடித்து ஒரு மாதிரி எக்ஸாம் எழுதுறாங்கடா. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கேன்டீன் தானே போகிறாங்க. இங்கே உங்கள் அப்பா தான்டா அவரோட கேபினில் உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு ஃபோன் வருது. அவரோட ஃப்ரெண்டு தான்டா கால் பண்ணுறாரு. அவரும் அட்டன் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு, உன் பையன் ஒத்துக்கிட்டானா? டேய், நான் அவனுக்கு மேரேஜின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், பட் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு நான் சொல்லலை. டேய் என்னடா சொல்கிற? டேய் ப்ளீஸ்டா அதையும் சொல்லிடுடா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான். நான் 2 டேட் கொடுத்துருக்கேன், இதில் உனக்கு எந்த டேட்னு சொல்லு, அதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பாவும் முன்னாடியே வர டேட்டை கொடுத்துட்றாரு. இது ஓகேவாடா? இன்னும் 4 டேஸ் தான்டா இருக்குது. டேய் ப்ளீஸ்டா, இது 4 டேஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. சரிடா, சரி ஓகே, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரும் வச்சிடுறாரு. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஜெஃபருக்கு நீங்கள் கன்சீவாக இருக்க விஷயம் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு, பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு பயப்படுறாரு. இப்படியே காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாரா. இந்த சைட் தயாங் தான் வந்து விட வந்திருப்பார். பட் இன்றைக்கும் உங்களை பார்த்துருக்க முடியாது. அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஓ, இவன் வெளியிலேயே வரமாட்டாளா என்ன? அதுவும் நல்லது தான் அப்படின்ட்டு ஜாம்பமோனை பார்க்குறாரு. இல்லாட்டி என் பொண்டாட்டி இவங்க மாதிரி கண்ணிலலாம் பட்டா அவ்வளோதான். அதுவும் இவன் கண்ணில் பட்டா போதும், தண்டரை அடிச்சிருவான் அப்படின்ட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. தயாங் வீட்டுக்குள்ளேயும் தானே போகிறாரு. தயாங் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதாடா? ஏன் என்னாச்சு? யாங் இருக்கார்ல, ஆமாம் அந்த ஆள் எதுக்கு? ஜானா உனக்கு கூட ரொம்ப பிடிக்குமே, வந்திருந்தாங்களாம்மா? ஆமாடா, இப்போ தான் போகிறாங்க. அவன் வந்தானா? யாரா? அதான் இந்த ஜெஃப். இல்லைடா, இன்னமுமாடா அவன் மேலே கோவமாக இருக்க? எப்படிம்மா கோவம் இல்லாமல் இருக்கும்? அவன் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு பிடிச்ச பொருள் மேலே கண்ணு வச்சு அது எப்படி இருந்தாலும் என்கிட்ட பறிச்சிடுறானே. டேய் அதெல்லாம் சின்ன விஷயத்துலடா. அம்மா, சின்ன விஷயம் சொல்லாதீங்கம்மா. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு நான் விட்டு கொடுத்து தான் எப்படி இருக்கு. எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் கண்ணு வச்சு அப்படியே பறிச்சுக்கிறான். ஒன்றும் பறிக்கல, அவனுக்கு மேரேஜ். என்னம்மா சொல்கிற? ஆமாடா, இன்னும் 4 டேஸில் அவனுக்கு மேரேஜ். அதான் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அவனுக்கா? பாவம், யாரும் தெரில. வேற யாரும் இல்லைடா, அவன் கூட ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கூட தானாண்டா. யார் அது? எனக்கு என்ன தெரியும். யாங்கோட ஃப்ரெண்டோட பொண்ணாண்டா. ஏன்னா ஜெஃப்க்கு ரொம்ப பிடிக்குமா, அதான் மேரேஜா அப்படின்ட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. எப்படியோ ஒளிஞ்சு போட்டும், என் பக்கத்து வராமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு டேவும் அவர் பேக் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாரு. டேய், அப்புறம் கண்டிப்பாக ஒன்று மேரேஜ் கூப்பிட்ருக்காங்க. என்னாலாம் வர முடியாது, தயவுசெய்து என்னெல்லாம் கூப்பிட்றாதீங்க. அதெல்லாம் வர முடியாது, எனக்கு எக்ஸாம் இருக்குது. டேய் அதெல்லாம் இன்னும் முடிஞ்சிரும்டா, முடிஞ்சாலே என்னால் வர முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஓ, சின்ன வயசில் பண்ணதெல்லாம் இன்னமும் நினச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அங்கே போயிடுறாங்கடா. ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஜெஃப்புக்கும் டேவுக்கும் ஆகாதுடா. ஏன்னா டேவுக்கு எந்த பொருளெல்லாம் பிடிக்குமோ அந்த பொருளெல்லாம் ஜெஃப் வாங்கி வச்சுக்கிடுவார். பருங்கி ஒரு மாதிரி அழுது அதை பிடுங்கிக்கிடுவார். இதுவும் அவங்க அம்மா சரி சின்ன பையன்தான், ஒரு மாதிரி விளையாடுத்தனமா அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் வளர வரல, இதுவே கொஞ்சம் பெருசானோன்னா டேவுக்கு சுத்தமாகவே ஜெஃப்பை பிடிக்காம போயிடும். ஜெஃப்பு கொஞ்சம் மூத்தவன்டா, அதனால் அவன் பிஸ்னஸ் பார்க்க போயிடுவான் அவங்க அப்பா கூட. இந்த சைடு நீங்கள் தான்டா அழுதுகிட்டே இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிடவே மாட்டீங்க. அப்பப்போ உங்களுக்கு வாமிட் வருது, ஒரு மாதிரி மயக்கமாக வருது, ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேறீங்க. இப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு ஒரு மாதிரி வாமிட் எடுத்துக்கிட்டே இப்படி இருக்கீங்க. இங்கிட்டு நம்ம ஜாம்பம்மா வந்தாண்டா, ஜான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. டே மச்சான், எனக்கு இது மேக்ஸ் புரியவே இல்லைடா. ஃபோனில் தாண்டா பேசிக்கிட்டே இருக்காரு. எப்பட்றா அதெல்லாம் பண்ணுறது, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. எவன்டா கண்டுபிடிச்சான் இந்த படிப்பு காலேஜெல்லாம், எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அவங்க அம்மா தான்டா ஒரு மாதிரி அவரோட ரூமே கிராஸ் பண்ணுது.
டேய் தோனு, ஏம்மா யாரோட பேசிகிட்டு இருக்க? அம்மா என் ஃப்ரெண்டு கூட. ஏதோ படிக்க பிடிக்கல, படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னா. அ அப்படியாம்மா சொன்னேன்? இல்லையே. டேய் நான் உன் அம்மாடா, என்கிட்டயே மறைக்க பார்க்குறியா? அப்படிலாம் இல்லைம்மா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அப்பா அவங்க அம்மா, டேய் நீ வேணா டியூஷன் போறியாடா? ஏம்மா டியூஷனா? நான் என்ன ஸ்கூல் போகிறேனாம்மா? டேய் இல்லைடா, பக்கத்து வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு தான்டா, அந்த பொண்ணு காலேஜ்லாம் முடிச்சிருக்குடா. நீ வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் டவுட் கேளு, சொல்லி கொடுக்கும். என்னது, பக்கத்தில் பொண்ணா? அப்போ இது ஜானுக்கும் கேட்குது. ஆமாடா, அந்த பொண்ணு காலேஜ்லாம் முடிச்சிருக்குடா. நீ வேணா சொல்லு, நான் அம்மா வேணா கேட்டு சொல்கிறேன். பொண்ணாம்மா? என்னடா அது உனக்கு அக்கா? அ ஆம், அக்காம்மா. அ அ காலேஜ்லாம் முடிச்சிருக்குடா. அ அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அக்காதாம்மா. வேணா கேட்டு சொல்லவாடா? அ வேணாம்மா, அ நான் என் ஃப்ரெண்டு கூடயே படிச்சுக்கிறேன். அதானே, உருப்புறதுக்கு வழியே இல்லை, படி அப்படின்னு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அப்போ ஜான் தான்டா, என்ன மச்சான்? டேய் ஜானு, இவ்வளோ நாள் அந்த பக்கத்து வீட்டு மாடியில் லைட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காண்டா. டேய் தோணு, அம்மா என்ன சொன்னாங்க? அக்காவா, காலேஜ்லாம் முடிச்சிருக்கான். அதான்டா உன் எச்ச புத்தி போக மாட்டுது பார்த்தியா? தேங்க்ஸ் சொல்கிறது கரெக்டு தான்டா. நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு இருக்கிற கரெக்டான ஏஜை கண்டுபிடிக்க மாட்ட, பெருசாக தான் பார்க்குதுற. டே டே அதெல்லாம் இல்லைடா, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே அக்கான்னு. அப்போ நம்மளுக்கெல்லாம் அக்கா தான்டா. டே நாயே, பேச்ச மாத்தாத நாயே. சரி மூட்டு படி, நான் ஃபோனை வைக்கிறேன். உங்கூட பேசிக்கிட்டே இருந்தா என் அப்பா என்னை கொன்றுவார். சரி சரி அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். இப்படியே நைட் ஆகுதுடா, நீங்களும் சாப்பிட்டு தூங்கிறீங்க ரொம்ப அழுதுட்டு வாமிட்லாம் எடுத்துகிட்டு. இந்த சைடு தயாங் தாண்டா, அவரும் ஃபுட்லாம் சாப்பிட்டு தயாராக இருக்கிற. கண்டிப்பாக இன்றைக்கி கொலையே நடந்தாலும் இன்றைக்கி நான் அவளை பார்க்கணும், அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவர் மாதிரியே இருக்கார். இப்படி டைமும் ஆகுதுடா, இப்போ ஒரு மிட் நைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பின் வழியாக தாண்டா அவரும் பைக் எடுத்துகிட்டு நம்ம ஜாம்பவானோட சந்திலே நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த சைடு கூர்க்காக தான் விசில் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. அவரும் ஒரு மாதிரி அமைதியாக இப்போ இந்த மாடியிலேருந்து அந்த மாடிக்கு ஜம்ப் பண்ணுறாரு. மேலேருந்து பூச்சாடி அப்படியே தள்ளி விட்றாரு. அந்த சவுண்டு வேறு டம்முன்னு கேட்குது. ஐயோ ஐயோ, இத்தத்துக்கு இங்கே வைக்கிறாங்க, கட்டுப்பு மயிரை கிளப்பிக்கிட்டு அப்படின்ட்டு அதுவும் ஒரு மாதிரி தள்ளி வச்சுட்டு, ஐயோ இந்த சவுண்டு கிட்டே எழுந்திரிச்சிருப்பாங்களா என்ன? ஓ தயாங்கா, உன் ஆர்வக்குள்ள ரொம்ப அதிகம்டா அப்படின்ட்டு அவரும் ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் கேட் போட்டிருப்பீங்க அப்படின்னு தான் ஆல்ரெடி அந்த ஊக்கு வச்சுருக்காராம். அந்த இதையும் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக திறக்கிறாரு. அந்த சவுண்டு வேறு கேன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது கம்பினால். ஓ நம்மளுக்கு தான் எல்லாம் வருமா அப்படின்ட்டு பைய பைய இறங்கி போகிறாரு. லைட்லாம் ஆஃபில் இருக்குடா, எல்லாம் தூங்கிட்டாங்க. ஓ அப்படின்ட்டு உங்கள் டோரை பார்க்குறாரு, அது லாக்கில் இருக்குது. ஒரு மாதிரி தள்ளி தான் பார்க்குறாரு. ஐயோ லாக் பண்ணிட்டாளா, இது எப்படி திறக்கிறது? டோரை தட்ட லைட்டாக ஒரு மாதிரி தட்டுறாரு. பட் இந்த சவுண்டு எதுவுமே உங்களுக்கு கேட்கல. அவர் கையில் ஒரு கம்பி தானடா இருக்குது, அதை ஒரு மாதிரி நெளிச்சு தான் உள்ளே கொடுத்து ஒரு மாதிரி திருகிறாரு. பட் திறக்கவே இல்லை. ஒரு கடுப்பாக இருக்குது. அப்போ சும்மா லைட்டாக ஒரு மாதிரி டோர் தானே நாக் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக முழிப்பு வருது. டோர் நாக் பண்ணுற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த பெட்லேயே ஏறி ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்கடா, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுதான், அது அவன்தான் அப்படின்ட்டு உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே கத்துறீங்க, அம்மா அப்பான்னு கத்துறீங்க. ஷூ, ஏய் கத்தாதடி, ஏய் நான் தாண்டி கத்தாதடி அப்படின்னு அவர் தயாங்க தாண்டா ஒரு மாதிரி, ஐயோ இவரை கத்துறாளே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். இப்போ நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. இந்த சவுண்டு கேட்டு உங்கள் அம்மா அப்பா தானே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இதை கேட்டு தயாங்க தாண்டா வேகமாக வந்த வழியிலே போய் அங்கே மேலே மாடிக்கு தாண்டா போயிடுறாரு.
ஓ! இப்போ வருது கத்துனா. ஐயோ! அப்படின்ட்டு ஒரு மாரி கடுப்புல அவரும் ஒரு மாடி இதெல்லாம் இருக்காரு. சாம்பமோனோட மாடிக்கு தம்பிட்டாரு. இப்போ இந்த சவுண்டெல்லாம் கேட்டு உங்க அம்மா அப்பா தானே டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளியிலயே வர்றாங்க. லைட்லாம் போட்டு. "ஒயன், ஒயன்மா என்னாச்சுடா? ஒயன் கதவு தொற என்னாச்சு? ஒயன் கதவு தொறடா. அம்மா, அம்மா வெளியில யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க உங்கள் அம்மா. "இல்லைடா, யாருமே இல்லைடா. அது அது யாரோ அம்மா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு." என்னங்க சொல்கிறா? நீங்க சுற்றி பாருங்க அப்படின்னோன்னே அவரும் பார்க்குறாரு. "ஏம்மா யாரும் இல்லை, மாடியில் போய் பாருங்க." அப்படின்னா ஆல்ரெடி டே தாண்டா அவர் லாக்லாம் பண்ணி கேட்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காரு. அம்மா இல்லை, லாக்கில் தான் இருக்குது எல்லாம். ஏன் லாக்கில் தானே இருக்குது, கதவை தொறடா. நீங்களும் திறக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்க. அம்மா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு, பயமாக இருக்குமா. ஒன்றும் இல்லை, யாரும் இல்லைடா. இங்கே பாரு, யாருமே இல்லை, எல்லாம் லாக்கில் தான்டா இருக்குது. பயப்படாதடா. ஓ என் பயப்படாத. அம்மா இன்னைக்கு உன் கூட படுத்துக்கிறேன். பயப்படாத அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா தாண்டா உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை ஒயன், ஒன்றும் இல்லை, பயப்படாத பயப்படாத, ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. நீங்களும் தூங்குறீங்க. இந்த சைடு தயாங்க தாண்டா அவர் பைக்கில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஓ ஏன்டி கத்துன, எதுக்கடி கத்துன. அதான் நான் வருவேன்னு தெரியும்ல, என்ன மொய்த்துக்கடி கதவை லாக் பண்ணி வச்சிருக்க. மயிறு ஒரு வாரம் இல்லை இல்லை, அதான் உனக்கு கொழுப்பு வச்சிருச்சாடி. வர்றேன்டி நாளைக்கு, வர்றேன். நீ எப்படி கதவை திறக்காமல் இருக்குன்னு பார்க்குறேன். நீ மட்டும் நாளைக்கு கதவை திறக்கல, நீ என்னடி திறக்கிற, நானே திறந்துட்டு உள்ளே வரேன் அப்படின்னு செம்மையாக ஸ்மோக் பண்ணுறாரு. அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது அவருக்கு. மயிறு எனக்கு கடுப்பு ஏத்துறடி. அவரும் ஒரு பைக் எடுத்துட்டு செம்ம கோவத்தோடு தான் அவர் வீட்டுக்கும் போகிறாரு. அவருக்கு அப்படியே தலையை பிச்சுக்குது. ஒரு வாரம் ஆச்சு பார்க்கல, இப்போ இந்த 2 டேஸும் அவங்கள பார்க்கல. அவர் அப்படியே பைத்தியம் முடியுது. அவரும் டென்ஷனோடு அப்படியே படுத்துட்டாரா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, அவங்க அம்மா தான் கதவு டோர் நான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் தயங்கா எந்திரிடா, டேய் காலேஜுக்கு போகணும் எந்திரிடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ இருக்கிறோம் அப்படின்னு கடுப்பாயிட்டு அவரும், என்னம்மா உனக்கு பிரச்சனை, சும்மா ஏமா காலங்காத்தால கத்திக்கிட்டே இருக்கிற. டேய் காலேஜ் போகணும், உனக்கு எக்ஸாம் இருக்குடா. சாரிம்மா ஏதோ டென்ஷனில் தயாம பிளானி ஓவராக டென்ஷன் ஆகுற, உன்ன மாதிரி இல்லை. சாரிம்மா ஏதோ ஒரு டென்ஷன்மா, அதான் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. இந்த சைடு சாம்பம்மா வந்தாண்டா, அவரோட ட்ரெஸ் தான் மேலே காயும்லடா, அதை எடுக்க போயிருப்பாரு. இந்த சைடு நீங்கள் தான் எந்திரிச்சிருப்பீங்கடா, உங்களுக்கும் காஃபி கொடுத்துருப்பாங்க. நீங்களும் காஃபி குடிச்சிட்டே அப்படியே மாடிக்கு தான் போகிறீங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் வெளியில் இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் காஃபி குடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தா அந்த மூலையில் ஒரு பூத்தொட்டி தான் கீழே உடஞ்சி கிடக்கு. அதை பார்க்குறீங்க. இது இது எப்படி உடஞ்சிருக்கு, இது கீழே தானே இருக்குது, நேற்று கூட பார்த்தேன் உடையலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி தொட்டு பார்க்குறீங்க. லைட்டாக ஈரமாக இருக்குது, ஏன்னா நேற்று உடஞ்ச ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும், இது நைட்டு தான் உடஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ அது அப்போ நைட்டு வந்திருக்கான். அப்போ அந்த கதவை தொட்டுனது அவன் தான். அவன் என்னை விட மாட்டான், என்ன வந்திருக்கான். நான் எப்படி அம்மா அப்பாட்ட சொல்லுவேன். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த பூத்தொட்டியை தாண்டா ஒரு மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு பூ வேறு இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மண்ணெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம சாமான் தாண்டா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு, ஏம்மா எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா என்ன, காலையிலே உனக்கு நான் காய் வெட்டி கொடுக்குறேன், இப்போல்லாம் நான் பாத்திரம் கூட வளர்க்குறேம்மா, என்னை நீ ரொம்ப கொடுமைப்படுத்துகிறம்மா. டேய் சரி போடா போடா டே அப்படின்ட்டு, எல்லாம் ஓவர்மா அப்படின்ட்டு அவரும் தாண்டா அந்த துணியை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே திரும்புறீங்க. அப்போ உங்கள் கொலுசு சவுண்டு கேட்டு, என்ன சவுண்டு, ஓ அப்படின்ட்டு ஒரு மாதிரி திரும்புகிறாரு. பார்த்தா அவ்வளோ ஷாக்கு. வாவ் என்ன ஃபிகருடா, செம்ம அழகு. ஆ அம்மா சொன்னது இத்தானா. ஆமாம், அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப அழகாதே இருக்காங்க. என்ன அக்காவா போயிட்டாங்களே. யகாவ் யகாவ்
அப்போ நீங்களே என்ன சவுண்ட் அப்படின்னு திரும்புறீங்க. ஹாய்க்கா. என்ன நம்ம ஹாய் காட்டுறோம் கண்டுக்காம போகிறாங்க. ரொம்ப திமிரோ. பார்த்தா அப்படி இல்லையே. மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி பாடி போன மாதிரி இருக்கு. ஆனால் செம்ம அழகுடா. செம்ம மூனை. சி சும்மாரா. ஐயோ, நம்ம தயாங்க சொன்ன மாதிரி நம்ம ஏஜுக்கார பார்க்க மாட்டோமே, நம்மளை கூட ஏஜாக பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி தலையில் அடிச்சுட்டு அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கீழே போயிடுறாரு. இந்த சைடு நீங்கள் தானே இன்னொரு தொட்டியில் அதை எடுத்து வச்சுட்டு அந்த தொட்டியெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து ஒதுக்கி வச்சிடுறீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் ரூமில் போய் ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கீங்க. ஏன்னா நேற்று வந்திருக்கான் அப்படின்ட்டு. இந்த சைடு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே காலேஜுக்கு உங்களை சாம்பவனோட தான் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களையும் பார்க்குறாரு. பட் அவருக்கு செம்ம கோவம். உங்கள் மாடியெல்லாம் இன்றைக்கி பார்க்கவே இல்லைடா, இன்றைக்கி எப்போ இருந்தாலும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நைட்டு அப்படின்னு செம்ம கோவத்தோடு தான் போய்கிட்டு இருக்காரு. மச்சா தயாங்க, உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லணும்? ஐயோ, இவன் வேற கோவமாக இருக்கானே. இதை வேற சொன்னால் எப்போ பார்த்தாலும் உனக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க மாட்டேன்னு கத்துவான். எதுக்கு தேவையில்லாத வம்பு. ஒன்றும் இல்லைடா, படிச்சிட்டியான்னு கேட்டேன்டா. ம் மச்சான், நான் படிக்கலடா. அதான் தெரியுமே. என் பையன் போல நீ மாதிரி காட்டிடுடா. மூட்டு வா அப்படின்ட்டு அவரும். ஏன் மச்சான் இப்பெல்லாம் கோவமாக படுற? கொஞ்சமாவது சிரியே. அப்பா பயமாக இருக்குடா மச்சான். காலேஜுக்கும் போகிறாங்கடா. எப்படி எக்ஸாம் நடக்குது? என்ன மச்சான் இன்றைக்கி நம்ம ப்ரொஃபஸர் வரல, வேறு ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. தெரியலடா, ஏதோ லீவ் போட்டிருக்காரு அந்த 1 வீக்கு. ஏன் அப்படி என்ன வேலையா? டேய் மூட்டு இருடா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம் முடியுதுடா. தயாங்க தான் சாம்பை மூடி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. டேய் தயாங்க, உனக்காண்டி தானே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். எதுக்குமா? டேய் ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்ருக்காங்கடா. என்னாலாம் வர முடியாது, நீங்களே போய் எடுத்துக்கோங்க. டேய் உன்னோட செலெக்ஷன் எனக்குலாம் தேவையில்ல. டேய் ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்கடா. ஏம்மா போயிருமா, எனக்கு கோபமாக வருது. டேய் எதுக்குடா இப்போ கோவம்? சும்மா இருக்கியாம்மா, வந்தோட நொய்யுன்னுக்கிட்டு இருக்க. எப்போ பார்த்தாலும் நிம்மதியாகவே இந்த வீட்டுக்கு வர முடியல அப்படின்ட்டு அவரும் டென்ஷனோட அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அவங்க அம்மா தான்டா, ஏய் நீ வீட்டில் குக்கெலாம் பண்ணிகிட்டே சாப்பிட்ரு, நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கம்மா யாருக்குமா? அதாண்டி யாங் இருக்காங்கல்ல சனா. ஆமாம்மா, அதான் அந்த ஜெஃப் கல்யாணம். அதாண்டி ஃபேமிலியோட ட்ரெஸ் எடுக்க போகிறோம். உங்கள் அப்பா அந்த சைடு வந்துடுவாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அம்மா ப்ளீஸ் எனக்கு நல்ல ட்ரெஸ் எடுங்க. ஆமாம் உங்கள் தம்பி கத்திட்டு போகிறான், உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போடி. ஆமாம் பையன் கத்துனா மட்டும் உங்களுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு அவளும் போய் படிக்க போயிடுறா. இந்த சைடு அவங்க அம்மா அப்பா தானே போயிடுறாங்க. நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. அங்கிட்டு யாங் ஜானா இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஜெஃப்பும் தாண்டா ஒரு மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். பட் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருப்பார். இல்லை அதெல்லாம் கல்யாணத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொன்று சொல்லி அவரையும் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவரும் ஓகே கல்யாணம் அன்றைக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பார் அவரும். இப்படியே டைம் ஆகுது, எல்லா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. டேயோட அம்மாவும் தாண்டா அவங்க தங்கச்சிட்டையும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பிடிச்சிருக்காடின்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு அவளும் சொல்கிறா. இப்போ டேயோட ரூமும் தட்டுறாங்கடா. அவரும் ஒரு மாதிரி கடுப்பில் தான் திறக்கிறாரு. அப்போது உங்கள் அதாவது டேயோட அம்மா தாண்டா அந்த கவரை நீட்டுறாங்க. அவரும் என்னன்ன மாதிரி கேட்குறாரு. டேயோட அம்மா எதுவுமே பேசலை. அவர் கையில் மட்டும் அந்த கவரை கொடுத்துட்டு அது வாட்டில் போயிடுறது. அம்மா ஒன்றை தான் கேட்குறேன், எதுவுமே பேசாமல் போகிறீங்க. அவங்க அம்மா பேசவே இல்லைடா. ஓ கோவப்பட்டாங்களா அப்படின்ட்டு அவரும் அந்த கவரை கொண்டுக்கிட்டே அவங்க அம்மா பின்னாடியே போகிறாரு. கையை பிடிச்சிட்டு எதுக்கிட்ட என் கையை பிடிக்கிறேன்? அப்படி கத்துற, அப்படி திட்டுற, நான் என்னடா பண்ணேன்? இப்போவே இப்படி பண்ணுற, நாளைக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன். ஷோ அம்மா சாரிம்மா, இப்போ மட்டும் எதுக்கு சாரி கேட்குறேன்? என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம். அம்மா ப்ளீஸ் இல்லை, ஜல்லா அம்மா இல்லை அம்மா, அது எக்ஸாம் டென்ஷன். ஆமாடா உனக்கு மட்டும்தான் டென்ஷன் வரும், எனக்கெல்லாம் வீட்டில் டென்ஷன் வரவே வராது பாரு. என் கூட நீ ஒன்றும் பேச வேணாம். அம்மா ப்ளீஸ்மா, உன் கூட எப்படிம்மா என்னால் பேசாமல் இருக்க முடியும்? ஜல்லம்ல அப்படின்ட்டு அவங்க அம்மாவட்டே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு காட்டிடுறாரு. இந்தடா ட்ரெஸ்ஸு. எனக்கா? அதான் வேணாண்ணே.
அது எப்படி என் பிள்ளைக்கு எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என் அம்மான்னா அம்மா தான் அப்படின்ட்டு அவரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அம்மா என்னது வேஷ்டி ஷர்ட்டடா? ஏம்மா அது எதுக்கு எனக்கு? டேய் ஜெஃப்புக்கு நீ தாண்டா தொட மாப்பிள்ளையா போகிற. அம்மா அவன் கல்யாணத்துக்கே நான் போக மாட்டேன்றேன், அவனுக்கு நான் துணைக்கு வேறு நிற்கணுமா? என்னாலலாம் முடியாது. டேய் தயங்கா ப்ளீஸ்டா, சொல்கிறது கேளுடா, உன்னை தான் நிற்க சொல்லியிருக்காங்க. ஏம்மா என்னால் முடியாது, தயவுசெய்து நான் வரமாட்டேன். டேய் ப்ளீஸ் தயா, அம்மாக்காண்டி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு எழுதுறாங்க. ட்ரை பண்ணுறேன். டேய் ட்ரைலாம் சொல்லாதடா. அம்மா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன், நான் வந்தாலும் தான் வருவேன் அப்படின்ட்டு அவரும் அந்த கவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஐயோ, அவங்க இவன் கண்டிப்பாக வந்தே ஆகணுன்றாங்க. ஏன்னா யாங்குக்கும் ஜானாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் டேவை. ஏன்னா டேவுக்கும் ரொம்ப பிடிக்கும்டா. ஆனால் என்ன, நம்ம ஜெஃப்பை தான் பிடிக்காது. சின்ன வயசுலேயே ஜெஃப்புக்காண்டி டே நிறையா இதை விட்டு கொடுத்துருப்பாரா, அதனால அவனுக்கு பிடிக்கவே முடியாது. இந்த சைடு உங்கள் அம்மா அப்பா தான்டா உங்களுக்கு ஜுவல்ஸு இதெல்லாம் எடுத்தாந்து உங்கள்கிட்ட காட்டுறாங்க. பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. அதை பார்க்க கூட இல்லை. உங்கள் அம்மாவும் பாருடா பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தலையை மட்டும்தான் ஆட்டுவீங்க தவிர நீங்கள் அது என்ன ட்ரெஸ்ஸு, என்ன சாரீ, என்ன கலரு, என்ன ஜுவல்ஸு எதுவுமே பார்க்கலடா நீங்கள். உங்கள் அம்மாவுக்கும் சரி மகன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பக்கத்தில் எடுத்து வச்சிடுறாங்க. நீங்கள் அப்புறமா சரி ஆளுலானே பார்த்துக்கிருவீங்க அப்படின்ட்டு. இப்படியே நீங்களும் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கிடுறீங்க. இந்த சைடு டே தாண்டா சம்பவமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னென்னா ஒரு கம்பி எடுத்து ஒரு மாதிரி சாவி மாதிரி வளைச்சி ஒரு மாதிரி திருகி அப்படி உழைச்சி வேலை பார்க்குறாரு. வேர்வை சிந்தி வேலை பார்க்குறாரு. அப்போ அவர் ஷோல்டர் தாண்டா ஒரு கை வருது. அவரும் ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு மாதிரி ஒளிச்சு வச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா தேவோட தங்கச்சி. என்ன பண்ணுறேன்னா, நான் என்னடி பண்ணுறேன்? இல்லை ரொம்ப வேர்த்து விறுவிறுக்க ஒரு கம்பியை போட்டு திரிக்கிட்டு இருந்த, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அது எதுக்குடி குந்தாணி, உனக்கு எதுக்குடி அப்படின்னு தலையிலே குட்டுறாரு. அம்மா கத்தாதடி. என்ன 10 மணி ஆச்சு, இப்போ போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன நைட்டு போய் சம்பவம் பண்ண போறியா என்ன? பாரு வாயை பாரு கொழுப்பு குட்டச்சிக்கு அப்படின்னு நங்கன்னு அடிக்கிறாரு. அண்ணா நீ இப்போ மட்டும் என்ன அடிச்சுக்கிட்டே இருந்த, நான் போய் அப்பாட்ட சொல்லிடுவேன். ஏய் வாயை முட்டு போடி. நான் போகிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி சாவி மாதிரியா? ஆமாடி. உனக்கு இதெல்லாமா ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க? எனக்கு எல்லாம் தான் கொடுப்பாங்க, நீ மூட்டு போ அப்படின்னு உங்கள் தங்கச்சி அவள் துரத்தி விட்டுறாரு. அவளும் கடுப்பாயிட்டு போயிடுறாடா. இப்படியே ஒரு 11 மணிக்கு மாப்பிள்ளை அவ்வளோ வெறியோடு போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எவன் எந்திரிச்சாலும் பரவாயில்ல, எவன் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நிலமையில தானே போய்கிட்டுருக்காரு. அதே மாதிரி ஏறி குதிக்கிறாரு. அப்போ நம்ம சாம்பம்மா வந்தாண்டா, அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும். அவன் வீட்டுக்குள்ளேருந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்குது, சும்மா குளிருக்கு இதமாக இருக்குப்பா. வீட்டில் தெரியாமல் தம் அடிக்கிறது ஒரு சுகந்தான் அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு இழுத்து ஒரு மாதிரி ஃபோன் மேலே பார்த்து ஊதுறாரு. என்னது இது, ஒரு கருப்பு உருவம் போய்கிட்டு இருக்கு. அம்மாடி என்னது, அம்மா அது பக்கத்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஐயோ நைட்டான பேய் நடமாட்டம்லாம் இருக்குதா? இது தெரியாமல் ஜன்னலை வேற ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேனே. ஐயோ அப்படின்ட்டு படக்கணது ஜன்னலை சாத்திக்கிட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்மோக்கெல்லாம் ஒரு மாதிரி அமைக்க வச்சுட்டு பெட்ஷீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பொத்திக்கிட்டு படுத்துக்கிறாரா. ஐயோ நான் பார்த்துட்டேன், ஐயோ பார்த்துட்டேன் இந்த பேய். இந்த சைடு தயாங்தாண்டா, அவரும் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்பில் தாண்டா உள்ளே போய்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி எந்த சவுண்டு எந்த மிஸ்டேக் ஒன்று பைய போகிறாரு. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இன்றைக்கி ரொம்ப டயர்டாயினா இந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே ரொம்ப அலைஞ்சிருப்பாங்க, அதனால் நல்லா தூங்குறாங்க. அந்த டோருக்குள்ளே தாண்டா அவரும் அந்த செஞ்ச கம்பியை உள்ளே போட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஆட்டுறாரு. இங்கிட்டு ஒரு திருகு அங்கிட்டு ஒரு திருகு, அதுவும் லைட்டாக ஒரு மாதிரி கேப் விடுது. அப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு.
அவரும் நைஸாக உள்ள கால் எடுத்து தாண்டா வச்சு போகிறாரு. வச்சுட்டு டோரை லைட்டாக லாக் பண்ணுறாரு. பையன் மெதுவாக நடந்து அந்த பெட்டுக்கிட்டேயும் போகிறாரா. ஃபோன் லைட்டு தாண்டா அடித்து டார்ச் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் இந்த பெட்டில் இல்லை. இவங்க போய்ட்டா. டோர் லாக்கில் தானே இருந்துச்சு, உள்ளே இல்லை, எங்கே இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பெட்டுக்கு அங்கிட்டு ஒரு மாதிரி கீழே படுத்துருக்கீங்க, ஒரு மாதிரி குன்னி. ஏண்டி என்னடி ஆச்சு அவனுக்கு, என்ன அவ கீழே படுத்துருக்கா அப்படின்ட்டு உங்கள் கிட்ட தான் வர்றாரு. பார்த்தா உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிங்காக ஒரு மாதிரி வீங்கி போய், என்ன அழுதுருக்காளா, ஏன் உன் ஃபேஸ் இப்படி இருக்கு, ஏய் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணி வந்தா, ஏன் என்னடி கீழே படுத்துருக்கா. உங்களையே அப்படியே தூக்குறாரா. நீங்கள் நல்லா தூங்குறீங்க டேப்லெட் போட்டதுக்கு, அதுக்கும் தூக்கி உங்களை பெட்லேயும் படுக்க வைக்கிறாரு. என்னடி கத்துவ, இப்போ அமைதியாக இருக்க, நல்லா தூங்குற போல. ரொம்ப அழகாக இருக்குடி. இப்போல்லாம் என்னடி ரொம்ப அழகாக வர்ற, இல்லை நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா என்ன அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்கேட்டில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்ட்டு அவர் ஷர்ட் பேண்ட்டில் ஒன்றுனா கலட்டுறாரான். கழட்டிட்டு அவர் பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு இப்போ உங்கள் சாரி பின்ன தான் கழட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைடில் படுக்கிறீங்க. ஓ ரொம்ப டயர்டாக இருக்கா போலையே, அதான் நம்ம என்ன பண்ணுறோம்னு எதுவுமே தெரியாமல் இருக்கா. நீ தூங்கடி சொல்லலாம், மாமா மட்டும் வந்த வேலையை பார்க்குறேன். உங்கள் சாரியும் கழட்டி கீழே போட்டார். ஓ ரொம்ப தூங்குறாளே, கழட்டுவோமா வேணாமா, சரி சொல்லலாம் நீ தூங்கு, இன்னைக்கு ஒன்று மாமா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ஸ்கர்ட்டை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. தம்பி பொருடா, அதுக்குள்ளே தூக்காதடா, உள்ளே விடுறேன், அப்புறம் நீ உள்ளே பொழந்து கொட்டு. என் தம்பி பாரு இப்பயே துட்டிக்கிறான், உள்ளே போன்னு. சொல்லலாம் இருடா வர்றேன் அப்படின்ட்டு இப்போ உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறீங்க. இது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா யாரோ உங்கள் மேலே இருக்க மாதிரி இருக்கு. யார் ஏய் நான் தாண்டி அப்படின்னு கத்த போகிறீங்க. உங்கள் வாய்ஸை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறாரு. கித்துக்கிட்டே கத்துற, நேற்று அப்படி தான் கத்தி நான் ஆசையாக வந்துட்டேன், ஒரு வரமாக உன்னை பார்க்காம கத்தி நேற்று அப்பனும் ஓத்தாலும் வந்துட்டாளுங்க. சும்மா கோவண்டி உன் மேலே எனக்கு எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா. இப்பயும் கத்துற, அத்த கத்துன அவ்வளோதான், மூட்டு இப்படி இருக்க. உங்கள் கண்ணு கலங்கி அப்படி பார்க்குறீங்க. அவர் தான் இருட்டுக்குள்ளே இருக்காரே, எப்படி உங்களால் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் நீ தாண்ட காரணம். எப்பயும் வயிற்றுக்குள்ள உன்னோட குழந்தை வளர்த்து இன்னமும் என்ன டார்ச்சர் பண்ணுற, ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். உன்னிட்டு என் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, யார்கிட்டையோ கெஞ்சி. இப்போ எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, அது உன் குழந்தைய வகுத்துக்குள்ள இருந்து எதுக்கு என்னடி இப்படியே கொன்றலாம்ல. உங்கள் கண்ணு டியர்ஸோடு அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ வலியாகுது உங்களுக்கு மனசுக்குள்ளே. உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே அவருடைய பாட்டு எடுத்து தாண்டா உங்கள் ஸ்கர்ட்டில் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே இன்செக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு இருக்கிற பெயின் பார்த்தாம இந்த பெயின் வேறு உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. உங்கள் ஹார்ட் ஃபுல்லாக அப்படியே உள்ளே வச்சு குத்துற மாதிரி இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. எவ்வளோண்டி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னால் எவ்வளோ மிஸ் தெரியுமா. அங்கே போய் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலடி. உன் நினப்பு தான் என்னை போட்டு படுத்தி எடுக்குது. என் பையன் பாரு எப்படி உனக்குள்ளே பூந்து விளையாடுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் செம்ம தேர்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் வலிக்குது. உங்கள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுக்கிறீங்க. என்னடி என்னடி பண்ணுற, வயிறு வலிக்குதா என்ன?
நான் அவனை தேய்ச்சி விடவாடி அப்படின்ட்டு இருக்கீங்க சொல்கிறார் அவர். உங்கள் ஹேண்டு மேலே அவரும் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. வலிக்குதாடி? என்னால் முடியலடி, எனக்கு அதை விட வலிக்குது. இந்த ஃபீல் உங்ககிட்ட மட்டும்தாண்டி கிடைக்குது. ஹெவன் ஃபீலாக இருக்குடி. ஓயான் அப்படி ஒரு மாதிரி என் பேர் முதக்கூட உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் உன் பேர் யார், உன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தாண்டா அன்னைக்கு அவர் நெக்கில் போட்டு செயின் பார்த்துருப்பீங்கள்ல. இதுக்கு மேலே அந்த செயினை நான் கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலாட்டி என்ன, என் தலையில் தான் வேற ஒருத்தவனுக்கு எழுதியாச்சு. இதுக்கு மேலே நானும் கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலாட்டி என்ன, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேல. என்னோட பாவம் சும்மா விடாதுடா. நான் கஷ்டப்படுற மாதிரி நீயும் ஒரு நாள் கஷ்டப்படுவ. உங்கள் டியர்ஸ் அவர் கையில் படுது. ஏய் என்னடி ரொம்ப வலிக்குதா என்ன அப்படின்ட்டு உங்கள் கை எடுத்துட்டு அவர் ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அப்போ என்னன்னு தெரில, அவருக்கு என்னன்னு தெரிலடா, அடிவதுலேருந்து அவர் ஹார்ட்டில் ஒரு மாதிரி ஸ்பார்க் அடிக்குது. என்னது ஃபீல், என்னது புதுசாக வித்தியாசமாக ஃபீலாக இருக்கு. ஏய் என்னடி இது? ஏய் ஏய் என்னடி ஃபீலு இப்படிலாம் உங்கள்கிட்ட கேட்குறாரா? ஆனால் உங்கள் மவுத்து தான் க்ளோஸ் பண்ணியிருக்காரு, உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி தட்டி விட்றீங்க. அவர் 2 ஹேண்டையும் ஒரு மாதிரி லாக் பண்ணிக்கிறாரு. ஒரு கையில் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாரு, அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கையும் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்போ உங்கள் கண்ணும் அவ்வளோ கலங்குது. அவரும் உங்களுக்குள்ள தேர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே தாண்டா படுக்கிறாரு. உங்களால் மூச்சு விட முடியல, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தில் நீங்கள் உங்கள் கையை வச்சு ஒரு மாதிரி தள்ளுறீங்க, ஒரு மாதிரி மூச்சு விட்றீங்க, ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத மாதிரி. ஏன்னா அவரும் ஹேண்ட் வச்சுருக்காரு. ஏய் என்னடி மூச்சு விட முடியல அப்படின்ட்டு அவரு கீழே படுக்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறீங்க. ஏன்னா அவர் இன்னமும் உங்கள் ஹேண்டை எடுக்கலடா உங்கள் வாயிலிருந்து. ஏய் சாரிடி அப்படின்ட்டு இப்போ தான் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்கடா. ஏய் ஏய் என்னடி பண்ணுற, ஏய் அப்படின்னு கூப்பிட்றாரு. தூங்கிட்டாளா? சரி கிளம்பணும், நாளைக்கு வேறு நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன்டி. அப்புறம் என் அம்மா அப்பா கூட்டி வந்தேன், நானே உன்னை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாம் நீ என்ன பண்ணுற, காலேஜ் எதுவும் போறியாடி இல்லை ஸ்கூல் போறியா? உன்னை பற்றி நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணலை. இந்த எக்ஸாம் முடிஞ்சுக்கிட்டோண்டி, அப்புறம் உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரும் வேகமாக அப்படியே ஒரு மாதிரி வேகமாக எழுந்திரிச்சிட்டு அவர் ஷர்ட்டு கீழே தாண்டா போட்டிருப்பாரு, ஒரு இடத்துல தான் போட்டிருப்பாரு. அதையும் எடுத்து மாட்டிட்டு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த கம்பி இருக்குண்டா, அதாவது உங்கள் கதவுலேயே இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு இது நல்ல யூஸ் ஆகுது அப்படின்னு உங்கள் டோரை லைட்டாக லாக் பண்ணிவிட்டு, பூட்டெல்லாம் இல்லைடா அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே அவரும் எழுந்திரிச்சிட்டு அப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி சொடக்கு பறிச்சுட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடிச்சிட்டு அப்படியே அவ்வளோ ஹாப்பியோட